அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அவைத்தலைவராக வீட்டிருக்கின்ற இனிய நண்பர், வள்ளல் பெருமானுடைய சுத்தசன் மார்க்கத்தை உலகெங்கும் கொண்டு போக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற அசோக்குமார் ஐயா அவர்களே, இந்த அரியாங்குப்பத்திலே இந்த சுத்தசன் மார்க்க சங்கத்தில் சத் சங்கத்தை மாதா மாதம் தவறாமல் நடத்துகின்ற சன்மார்க்க தீவிரவாதி நம்முடைய ஐயா குஞ்சியுதபாதம் ஐயா அவர்களே, இளைஞராக இருந்தாலும் சுத்த சன்மார்க்கத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட செயலாளர் அவர்களே, மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, சான்றோர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி மகிழ்கின்றேன், போற்றி பாராட்டுகின்றேன். அடியேனுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். மனித வாழ்க்கையிலே நாம் பல்வேறு செயல்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. அதிலே எதை முதலில் செய்வது, எதை பின்னால் செய்வது என்கின்ற அந்த வரிசைப்படுத்தல், தர வரிசைப்படுத்தல் நமக்கு தெரிய வேண்டும். ப்ரையாரிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார். எதை முதல்ல செய்யறது, எதை பின்னால் செய்யறது, இது நமக்கு தெரியும். சில செயல்கள் செய்யாமல் விட்டால் ஒன்றும் பெரிய நட்டாயிடாது. சில செயல்கள் செய்யவில்லை என்றால் சுத்தமாக நஷ்டம் ஆகிடும். இப்போ சுவாசம், மூச்சு விடலன்னா என்ன, அங்கே 2 நிமிஷம் மூச்சு விடலன்னா செத்து போயிடுவோம். ஒரு 2 நாள் கூட தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், அதுக்கு பிறகு தொந்தரவு பண்ணும். சாப்பிடாமல் இருக்கிறது 1 மாதம் கூட சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் மூச்சு விடாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் எங்கே முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறான், இந்த சுவாசம், மூச்சு விடுறதில்ல. தமிழ்ல அதுக்கு பேரே என்ன தெரியுங்களா, உயிர்ப்பு. மூச்சு விடுறதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, உயிர்ப்பு. அப்படி வச்சிருக்காங்க, அழகா பாருங்க. உயிர் தான் அதுதான். உயிர்ப்புன்னா வினைச்சொல், உயிர்னா நவுன் ஃபார்ம், பெயர் சொல். அதை எப்படி செயலாக்குவது, மூச்சு விடுறது மாதிரி. மூச்சு விட்டாதான் உயிர் இருக்குன்றதுக்காக மூச்சு விடுறதுக்கே உயிர்ப்புன்னே பேர் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஆழமா அதுக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா இறைவனுடைய படைப்புல மூச்சு விடாம நாம ஒரு காரியம் செய்யறோம். மூச்சுக்கு பதிலாக, மாற்றாக இன்னொரு காரியத்தை இறைவன் இந்த உடம்புல வச்சிருக்கிறான். அது என்ன காரியம்? ஒவ்வொரு வினாடியும் இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேங்க, பேசுறேன் இல்லைங்களா? பேசும்போது மூச்சு விட முடியுமா? முடியாது. பாடும்போது மூச்சு விட முடியுமா? முடியாது. கொஞ்ச நேரம் நிறுத்து, அப்படி ஒரு மூச்சை இழுத்துக்கிட்டு அப்புறம் அவங்க பாடுவாங்க இல்லைங்களா? ஆக பிராண சக்தி தான் நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நடமாட முடியும். இல்லைன்னா எடுத்துக்கிட்டு போய் புதைச்சிருவாங்க, எரிச்சிருவாங்க. ஆக நமக்கு பிராண சக்தி உயிர் தான். அந்த உயிர் 2 விஷயத்துல இருக்கு. ஒன்று மூச்சுல இருக்கு, 2வது எங்க இருக்குங்க, பேச்சுல இருக்கு. பேச்சு பாட்டா இருக்கலாம், பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க, அப்புறம் பேச. ஆக மூச்சுக்கு மாற்று ஏதுங்க, இறைவன் வச்சிருக்கிறது இந்த உடம்புல பேச்சு. நல்ல கவனிங்க, மூச்சுக்கே மாற்று ரொம்ப முக்கியமானது மூச்சு தான். 2 நிமிஷம் மூச்சு விடலன்னா செத்து போயிடுவோம். இப்படி நம்ம மனித உடம்ப வச்சிருக்கிறாரு கடவுள். ஆனா அவரே என்ன பண்றாரு, ஒரு சலுகையை கொடுக்கிறாரு. என்ன சலுகை அப்படின்னா, நீ மூச்சு விடுறத விட முக்கியமான ஒரு வேலை இருக்குதுப்பா, அந்த வேலையை தெரிஞ்சுக்கோ. அது என்னங்க, அது பேச்சு. சரி, மனுஷனை தவிர வேற எந்த மிருகமாவது பேசுதா? எந்த மிருகமாவது பேசுதுங்களா? பேச முடியாது. மொழி இருக்கா அதுக்கு?
எந்த விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ வேற எந்த ஒரு பிராணிக்கோ பேசுற வாய்ப்பை இறைவன் கொடுக்கல. மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் இந்த பேசும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறார் தான் முக்கியம். இன்னும் சொல்ல போனா ஒரு வரியில வேத காலத்துல இருந்து வள்ளலார் வரைக்கும் எந்த சமயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன யோகம் தியானம் எது பண்ணாலும் சரி, முதல் ஸ்தானம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இப்படிப்பட்ட சத்விச்சாரத்துக்கு தான் கொடுக்குறாங்க, பேச்சுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன் அந்த மாதிரி பேச்சுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இந்த பேச்சு தான் நம்மை இறைவனிடம் சொந்தமாக்குகின்றது. கடவுளுக்கும் நமக்கும் ஒரு சொந்தம் இருக்கு. அந்த சொந்தத்தை உண்டாக்குறது எது? பேச்சு தான். பேச்சு தான். இப்போ ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுதுங்க? ஒரு நஞ்சு கொடி வழியாக தான். தொப்புள் கொடி நஞ்சு கொடின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை வெட்டி எடுத்த பிறகு குழந்தை தனியா வளர ஆரம்பிக்குது, அம்மா தனியா இருக்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி நமக்கும் இறைவனாகிய தாய்க்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பின் ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள். ஆக அந்த தொடர்பை நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்றதுதான் கேள்வி. நம்ம பேச்சை எவ்வளவு வீண் பண்றோங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம ஒரு ஞானி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். பயனில் சொல் பாராட்டுவானை என்ன செய்யக்கூடாதுங்க? மகன் எனல் மக்கள் பதடி எனல். திருவள்ளுவர் சொல்றார். தேவையில்லாம ஒரு சொல்லு பேசினாக்கா அவனை மனுஷன்னு சொல்லாத, பதர்னு சொல்லு அப்படிங்கிறார். ஏன்? இப்போ 1000 ரூபாய் நோட்டு இருக்குதுங்க. இந்த 1000 ரூபாய் நோட்டில் அதை எதுக்கு பயன்படுத்தலாம்? இந்த மாதிரி ஐயாட்ட கொஞ்சம் இதுவாத ஐயாட்ட கொடுத்தாக்கா ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டு நமக்கு புண்ணியத்தை தேடி தருவார் இல்லைங்களா? இந்த 1000 ரூபாய் நோட்டு ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்குது, அதை சீந்தி எடுக்கிறதுக்கு துவாலை கர்ச்சீப் இல்லை. இந்த 1000 ரூபாய் நோட்டில் சீந்தி பிடிச்சாருன்னா அவர் என்ன சொல்றது? அதனுடைய மதிப்பு அவருக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். அது மாதிரி கடவுளின் அம்சமாகிய பேச்சு என்னங்க? கடவுளோட அம்சம். அந்த அம்சத்தை கடவுள் நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனா நாம எப்படி பயன்படுத்துறோம்? சரியா பயன்படுத்துறோமா? இல்லைங்களே. ஊர் வம்பு, சினிமா வம்பு, அரசியல் வம்பு, இன்னும் எதுக்கெல்லாம் தேவை இல்லையோ அதுக்கெல்லாம் தான் நம்ம பேச்சை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பேச்சை சரியா முறையா யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க எங்க போறாங்க? கடவுள்கிட்ட போறாங்க. கடவுளினுடைய நிலையே அவர்கள் அடைகின்றார்கள். அப்போ ஒரு மனுஷன் அப்படின்றது அவனுடைய பேச்சினுடைய சுத்தம் எந்த அளவுக்கு இருக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பேச்சு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரம் இருக்கும். ஒரு மனுஷன் மனித நிலையில இருக்கிறானா, அதுக்கு கீழே விலங்கு நிலையில இருக்கிறானா, இல்ல மனித நிலைக்கு இன்னும் கொஞ்சம் மேல போய் ஒரு ரிஷி மாதிரி, ஒரு முனிவர் மாதிரி, ஒரு தேவன் மாதிரி, இப்படி எல்லாம் மேல்நிலைக்கு வர்றாங்களா அப்படின்றத அவர் என்ன பேசுறாருன்னு கவனிச்சா உடனே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வள்ளலார் ஒரு வழி சொல்றாரு. நிறைய வழிகள் சொல்றார், நிறைய வழி சொல்றார். முதல்ல மனித வாழ்க்கையில நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நல்லதை கேட்கணும். பெரியவர்கள் வேதங்கள் என்று சொல்லியதை நாம என்ன செய்யணுங்க? காதால கேட்கணும். இப்போ கண்ணு மூடுறதுக்கு இமயம் இருக்குதுங்க இல்லையா? வாய் மூடுறதுக்கு உதடு இருக்குதுங்க. மூக்கு கூட நீங்க தம் பிடிச்சா நிறுத்திக்கலாம். ஆனா காதுல கேட்காம இருக்க முடியுங்களா?
சில யோகிகள் அதுக்கு பயிற்சி சொல்றாங்க, அது வேற. சாதாரண மனித நிலைகள்ல கடவுள் எப்படி வச்சிருக்காருன்னா, நாம எப்பவும் காதால நல்லதை கேட்டுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் திறந்தே வச்சிருக்காரு. இந்த கதவை மூடுறதே கிடையாது. ஆத்மாவுக்கான வாசல் என்ன தெரியுங்களா? இந்த காதுகள் தான். ஆக இதை எப்பவுமே நம்ம மூடக்கூடாது, நல்லது உள்ளார போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கும் திருவள்ளுவ நாயனார் சொல்றாரு, ஆனா அதை உரையாசிரியர்கள் தப்பா சொல்றதுனால நமக்கு அந்த உண்மை புலப்படாம போயிடுச்சு. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, man does not live by bread alone but by the word of God. மனிதன் என்பவன் ரொட்டியினால், அப்பத்தினால் மட்டும் வாழ்வதல்ல, அவன் தேவனுடைய வார்த்தையால் வாழ்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொட்டி சாப்பிட்டா என்ன வளருங்க? உடம்புக்கு ஆகாரம். ரொட்டி சாப்பிட்டா சப்பாத்தியோ ரொட்டியோ சோறோ அது சாப்பிட்டா அது எங்க போய் நமக்கு வளர்ச்சியை கொடுக்குதுங்க? உடம்பினுடைய வளர்ச்சியை கொடுக்குது. ஆனால் இறைவனுடைய வார்த்தை அது எங்க இருக்குது? தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பா. குறிப்பா நமக்கு சன்மார்க்கிகளுக்கு முடிவான வேதம் திருவருட்பா, திருக்குறள், இதுல இருக்கு. அந்த சொற்களை காது வழியாக உள்ளே செலுத்தினால் கேள்வி என்கின்ற, கேட்பது என்கின்ற செயல் மூலம் எதுக்கு ஆகாரமாக தெரியுங்களா? நம்முடைய உயிருக்கு ஆகாரம் ஆகின்றது. நம்ம சாப்பிடுற அரிசி சோறு உடம்புக்கு ஆகாரம். இப்ப கேட்கிறோம் இல்லைங்களா? திருவருட்பா ஐயா அழகா பாடி சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு எங்க ஆகாரம் எதுக்காகுது? நம்முடைய ஆன்மாவுக்கு, உயிருக்கு அது உணவாக போகின்றது. அப்ப எது முக்கியங்க? உடம்பு முக்கியமா, உயிர் முக்கியமா? உயிர் போச்சுன்னா உடம்பு என்ன பண்ணுங்க? அப்போ உயிரை வளர்த்தல், அதுக்கு என்ன வழி? நல்ல வார்த்தைகளை, இறைவனுடைய வார்த்தைகளை அதை நாம கேட்கணும். ஐயா, இது இறைவனுடைய வார்த்தை அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, பெரியவங்க ஒரு வழி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மண்ணுல, பூமியில ஒரு விதைய போடுறோம். அந்த விதை என்ன ஆகுதுங்க? மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மரமா வளருது இல்லைங்களா? இப்போ மண்ணில் அந்த சத்து இருக்கவும் தானே அது வளருது. அது மண்ணு சத்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, 3 போகம் 4 போகம் பண்றாங்க. இப்ப சத்து இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? வெளியிலிருந்து உரம் வாங்கிட்டு வந்து அதை போட்டு மண்ணுக்கு சத்து கொடுக்குறோம் இல்லைங்களா? இல்லைன்னா அந்த செடி வளர்றதுக்கு சத்து இருக்காது. அப்ப மண்ணுக்கு சத்து வேணும். அந்த சத்து எங்க இருந்து வருது? ஆகாயத்திலிருந்து இறைவன் கொடுக்கின்றான். விஞ்ஞானமும் இதை ஒத்துக்குது. எப்படி பூமிக்கு சத்து வருது அப்படின்னா, ஆகாசத்துல இடி மின்னல் வருது இல்லைங்களா? இடி மின்னல் மழை 3 வருது பார்த்தீங்களா? அதுல மழை வர்றது தான் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஞானிகள், சித்தர்களும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடி இடிக்குது இல்லைங்களா, அங்கிருந்து மின்னல் தெரிக்குது இல்லையா, அந்த மின்னல் என்பது வெளிச்சம் அல்லது விந்து சக்தி அப்படின்னு வேற இருக்கு. ஒளின்னு அர்த்தம். நாதம்ன்றது சத்தம், சவுண்ட் அண்ட் லைட். ஆகாயத்தில் இருந்து இறைவன் தன்னுடைய அருட்சக்தியை அந்த இடி மூலமும் மின்னல் மூலமும் பூமிக்கு அனுப்புகின்றான். ஒரு இடி பூமியில வாஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி ஆகுது, எவ்வளவு நைட்ரஜன் உற்பத்தி ஆகுது. உரம் பூரா எல்லாம் நைட்ரஜன்ல இருந்து உற்பத்தி ஆகிறது தாங்களே. அப்போ அவ்வளவு சத்தும் எங்க இருந்து வருது? ஆகாசத்துல இருந்து வருது. இடி மூலம் பூமிக்கு வருது. இது வரைக்கும் பூமியில எத்தனை கோடி இடி விழுந்திருக்கும்? எவ்வளவு தடவை ஆகாயத்துல மின்னல் ஏற்பட்டிருக்கும்? எவ்வளவு தடவை மழை வந்திருக்கும்? இந்த 3 தான் பூமிக்கு சக்தியை கொண்டாந்து கொடுக்குது. இப்போ சாதாரண பௌதீக ஆகாயத்தில் இருந்தே இந்த பூமிக்கு இவ்வளவு சக்தி வருது அப்படின்னு சொன்னா, நிறைய ஆகாசம் இருக்குது, நிறைய ஆகாசம் இருக்குது. அதுல முதல்ல தோன்றிய ஆகாசம் எதுன்னா சிதாகாசம் அல்லது பரமாகாசம். இப்ப சிற்சவைன்னு, இந்த சிதம்பரம்ன்ற ஊர்னா என்ன அர்த்தங்க? அம்பரம்னா ஆகாசம்னு அர்த்தம், வானம்னு அர்த்தம். சிதம்பரம்னா இறைவனுடைய வீடு, இறைவன் குடியிருக்கின்ற ஆகாயம்னு அர்த்தம். அந்த சிதாகாசத்திலிருந்து
ஒரு இடியும் ஒரு மின்னலும் இந்த பூமிக்கு வந்தா அதுக்கு எவ்வளவு சத்து இருக்கும்? சாதாரண இந்த பௌதீக ஆகாசத்திலிருந்து ஒரு இடி இடிச்சு மின்னல் வந்துச்சுன்னா பூமிக்கு இவ்வளவு சத்து வருது அப்படின்னு சொன்னா எத்தனையோ ஆகாசங்களுக்கு அந்தாண்ட இந்த ஆகாசங்களை எல்லாம், தேவர்களை எல்லாம், மனிதர்களை எல்லாம், எல்லா ஜீவராசிகளையும் இறைவன் படைக்கிறான் இல்லைங்களா? அவனுடைய வீடு என்று சொல்லப்படுகின்ற சிற்றபை சிதாகாசத்திலிருந்து ஒரு இடி ஒரு மின்னல் ஏற்பட்டு பூமிக்கு வருது, ஒரு மழை அதை கொண்டு வருது அப்படின்னா அதுல எவ்வளவு சத்து இருக்கும் சொல்லுங்க? ஏராளமான சத்து இருக்கும். கடவுளுடைய சக்தி நேரடியா வெளிப்படுது இல்லைங்களா? வெறும் நைட்ரஜனா வராம, மின்சாரமா, ஜடப்பொருளாக வராம இறைவனுடைய அருளாற்றல் நேரடியாக பூமிக்கு வருகின்றது. சரி, அந்த மாதிரி என்ன அருளாற்றல் வருது? மழை கொண்டு வர்ற மாதிரி யார் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வள்ளலாரை போன்ற ஞானிகள் கருணை மழையாக இறைவனுடைய ஆற்றலை பூமிக்கு கொண்டு வருகின்றார்கள். அந்த கருணை மழை வரும் பொழுது என்ன கொண்டு வர்றாங்க? இடி மின்னல். அந்த மின்னல் என்பது வெளிச்சம், அந்த இடி என்பது நாதம். இப்ப நான் பேசுறேன்னா இதுக்கு பேர் என்ன? நாதம் இல்லைங்களா? உள்ளார இருக்கிற என்னுடைய அறிவில் இருக்கிற வெளிச்சம் இந்த வார்த்தை வழியாக வருகின்றது. புரியுதுங்களா? அப்ப என்ன செய்யணும்? வள்ளலாரை போன்ற கருணை மழையானது பூமிக்கு எதை கொண்டு வருகின்றது? விந்து நாதம் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய ஆற்றல்களை நமக்கு கொண்டு வருகின்றது. அப்போ இந்த திருவருட்பாவில் என்ன இருக்குதுங்க? இந்த திருவருட்பா எங்கே இருந்து வந்தது? வள்ளல் பெருமானுடைய பேனாவிலிருந்து வந்தது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, வள்ளலார் ஒரு கருவிதான். வள்ளலார் எதை கொண்டு வர்றாரு பூமிக்கு? இறைவனுடைய அருட்சக்தியை, எந்த சக்தியை கொண்டு இத்தனை கோடி அண்டங்களை இறைவன் படைக்கின்றானோ அந்த சக்தியையே வள்ளலார் அருட்பாவில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அருட்பான்றது ஒரு சாதாரண புஸ்தகமா? குமுதம், ஆனந்த விகடன் மாதிரி, கல்கி மாதிரி, ஒரு மர்ம நாவல் மாதிரி இது ஒரு சாதாரணமான புஸ்தகமா? இல்ல, இது என்னது? கடவுளினுடைய பேச்சு, கடவுளினுடைய மூச்சு, கடவுளினுடைய சுவாசம், கடவுளினுடைய அருட்சக்தி. கடவுளே இதுதான், கடவுளே இதுதான். இப்ப நாம கடவுளினுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நம்ம அப்பா ஒரு பாஷையை பேசினா, ஒரு மொழியை பேசினா நாம அந்த மொழியை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எங்க அம்மா எங்க அப்பா தமிழ் பேசினாங்க, அவங்க பேசுனது எனக்கு புரியுதுன்னா நானும் தமிழ் பேசுவேன். அவங்க பேசுறாங்க ஆனா எனக்கு புரியல அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்ம சரியா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இறைவனுடைய பாஷைய, அவனுடைய மொழிய திருவருட்பாவில் வள்ளலார் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம திருவருட்பாவை தொடர்றதில்லை, படிக்கிறதில்லை. இதை தவிர உலகத்தில் இருக்கிற மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடி கணக்கில் அப்பா நம்ம கையில கூப்பிட்டு பணத்தை கொடுக்குறாரு, நாம என்ன பண்றோம்? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போய் நின்று, ஐயா எனக்கு, நான் ஏழை பிச்சைக்காரன், எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு 10 பைசாவுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரம் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் சரி இறைவனால தீர்த்து வைக்க முடியுமா முடியாதா? நீங்க சொல்லுங்க. நமக்கு பண கஷ்டம், கடவுள் கொடுப்பார மாட்டாரா? கடவுள் பணக்காரனா ஏழையா? கடவுள் பிச்சைக்காரனா? கடவுள் கொடுக்க முடியும் இல்லையா? சரி, நம்ம கிட்ட கல்வி இல்லை, நமக்கு அறியாமல் இருக்குது. நமக்கு அறிவை கொடுக்கறதுக்கு கடவுளுக்கு சத்து இருக்குதா இல்லையா? சரி, நமக்கு புகழ் இல்லை, 4 பேர் நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க, அந்த மரியாதையை எனக்கு சம்பாதிச்சு கொடுங்க அப்படின்னா கடவுளால கொடுக்குமா முடியாதா? ஏன்னா எல்லா ஆற்றல்களுக்கும் எல்லா சக்திகளுக்கும் மூல ஊற்று யாரு? எங்கிருந்து வருது? இது எல்லாமே கடவுள் இருந்து தான் வருது. அந்த கடவுள் இருந்து எப்படி வருது? அவருடைய மொழி, அவருடைய சொல்லு, அவருடைய வார்த்தை, அதன் வழியாகத்தான் வருது. நாம ஒரு வீடு கட்டுறோங்க,
அந்த வீட்டை எப்படி கட்டுறோம்? ஒரு கொத்தனாரை கூட்டிகிட்டு வந்து 4 வண்டி செங்கல் வாங்கி 4 மூட்டை சிமெண்ட் வாங்கி ஒவ்வொரு செங்கல்லா வச்சு வீட்டை கட்டுறோம். இப்போ இந்த உலகத்தை சாமி எப்படி கட்டினாரு? கடவுள் எப்படி கட்டினார்? ஒவ்வொரு செங்கல்லா வச்சா கட்டினார். எல்லா சமயங்களும் மதங்களும் எப்படி சொல்லுதுன்னா, இறைவன் தன்னுடைய சங்கல்பத்தால் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினான். உலகம் உண்டாக கிடவது, உலகம் உண்டாச்சு. ஜீவராசிகள் உண்டாக கிடவது, எல்லா ஜீவராசிகளும் வந்துச்சு. மனிதன் உண்டாக கிடவன், மனுஷன் உண்டாகும். இப்படிதான் எல்லா வேதமும் சொல்லுது. இதுல வேறுபாடே இல்லை. அவர் சொன்ன உடனே நடக்குது எல்லாமே. அந்த அளவுக்கு ஆற்றலினுடைய எல்லையா சிகரமா கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளினுடைய நேரடி பிள்ளைகள் நாம். அதுக்கு அத்தாட்சி என்ன? நம்ம மொழி தான், பேச்சு தான். மற்ற எந்த ஒரு ஜீவராசியும் இந்த பேச்சாற்றல் கிடையாது. மனுஷனுக்கு மட்டுமே அந்த பேச்சாற்றல் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளும் நாமும் ஒரே ஜாதி, நேரடியா கடவுளுடைய பிள்ளைகள் நாம். அதனாலதான் இவ்வளவு பெரிய சொத்தை கையில கொடுத்து நாமெல்லாம் அனுபவிக்காம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவருக்கு கோபம் வருது. திருவள்ளுவர் வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார், உங்களுக்கு தெரியும். கோபமே படக்கூடாது. கோபம் பட்டா என்ன ஆகுங்க? நம்ம உயிராற்றல் நஷ்டம் அடைஞ்சிரும், நமக்கு நோய் வந்துடும் அப்படிலாம் சொல்றாங்க. வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்றார்? அணுத்துணையும் சினங்காமம் அணுகாமை வேண்டும். அணு அளவு கூட நமக்கு கோபமோ காமமோ வரக்கூடாதுன்னு சொல்றார். கோபத்தை கண்டிக்காத ஒரு ஞானி கூட கிடையாது. ஆனால் அப்படி சொல்றவங்களுக்கே சில பேர் கோபம் வருது. அப்படின்னா அந்த கோபம் வர்றதுல எவ்வளவு நியாயம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. திருவள்ளுவர் நாயனார் கோபத்தோட நமக்கு சாபம் இடுறார். யாரை பார்த்து சாபம் கொடுக்கிறாரு? யார் ஒருவர் இது மாதிரி சத்சங்கத்துக்கு வந்து இறைவனுடைய வார்த்தையாகிய வேதங்களை காதால் கேட்காம இருக்காங்களோ அவங்கள பார்த்து நீ இருந்தா என்ன செத்தா என்னன்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன கோபங்க? நீ இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு கோச்சிக்கிறார். செவியிற் சுவையுணரா வாயுணவின் மாக்கள் அவியினும் வாழினும் என்று கேட்கிறார். அவியினா செத்து போறது, அவியினும் வாழினும். உசுரோடு இருந்தா என்ன செத்தா என்ன? ஏன்? உனக்கு மனுஷன் மாதிரி 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது, மூளை இருக்குது, 2 கண்ணு இருக்குது. இவ்வளவு இருந்தும் உனக்கு சிந்திக்கிற சக்தியை கொடுத்தோம், பகுத்தறிவை கொடுத்தோம். நீ எப்படி இருக்கிற? மாடு மாதிரி இருக்கிற, ஆடு மாதிரி இருக்கிற. மாக்கள்னா விலங்குகள் சார். தமிழ்ல மாக்கள்னா யாரு? பிராணிகள், விலங்குகள், 5 அறிவு கொண்டவை. நம்ம எப்படி இருக்கிறோம்? மாடு இது மாதிரி சத்சங்கம் வந்து கேக்குதா? கேக்குதுங்களா? கேட்கறது இல்லையே. அப்போ சத்சங்கத்துக்கு வராதவங்க, இறைவனுடைய வார்த்தையை இந்த காதல கேட்காதவங்க யார் மாதிரி இருக்கா? மாடு மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி மேல மனித நிலைக்கு வர்றது? மனுஷன் நிலைக்கு வந்து கடவுள் நமக்கு காதை கொடுத்திருக்கிறாரு, பகுத்தறிவை கொடுத்திருக்கிறாரு, மூளையை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இந்த மொழியை, பாஷையை கொடுத்திருக்கிறாரு, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த மாட்டுக்கு எதுவும் கொடுக்கல. இப்ப கொடுத்தும் பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க. அப்ப இல்லைன்னு தான் அர்த்தம். ஜேபில பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ரோட்ல நின்று ஐயா எனக்கு 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அவரை என்ன சொல்றது? என்னையா உன் பாக்கெட்லயே 1000 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற, போய் செலவு பண்ண வேண்டியது தானே? வெளி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கோச்சிக்குவாங்களா மாட்டாங்களா? அது மாதிரி கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? 6வது அறிவு, மன அறிவு, சிந்திக்கிற அறிவு, இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு, இறைவனுடைய வார்த்தையை காதால் கேட்டு வள்ளலார் கடவுள் நிலைக்கே போயிட்டாரு. எப்படி போனாருங்க? இந்த மாதிரி சத்சங்கத்துல இருந்து பெரியவங்கள்லாம் சொல்ற தேவார திருவாசகங்களை எல்லாம் கேட்டு, திருக்குறளை படிச்சு, திருமந்திரத்தை படிச்சு, அந்த நூலேணியை பிடிச்சிக்கிட்டு கடவுள் நிலைக்கு போயிட்டார். இப்ப கடவுள் வீட்டுக்கு நம்ம மேலே ஏறி போகணும்னா ஒரு நூலேணி இருக்கு. அந்த நூலேணிக்கு பேர் என்ன? வேதங்கள், ஆகமங்கள், அதுல அருட்பா. இப்போ மற்ற வேதங்களுக்கும் அருட்பாவுக்கு என்ன வித்தியாசம்? அது பின்னால பார்க்க போறோம். அது கொஞ்சம் குறையுடையது. இந்த குறையெல்லாம் நீக்கிறார். நமக்கு தான் பெரிய அதிர்ஷ்டம். அது என்னன்னு பார்க்க போறோம். ஆனால் பொதுவாக கடவுளுடைய திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஏணி இருக்குது.
அந்த ஏணி நூலால் ஆனது, நூலேணி. நூல்னா புஸ்தகம்னு அர்த்தம். அது எந்த புஸ்தகம்? இறைவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கின்ற வேதங்கள், ஆகமங்கள், இதெல்லாம். அதை பிடிச்சுக்கிட்டு வள்ளலார் என்ன பண்றாரு? மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை படிச்சாரு, தேவாரத்தை படிச்சாரு, திருமந்திரத்தை படிச்சாரு, சித்தர்கள் நூலை படிச்சாரு, நேரா கடவுளுடைய வீட்டுக்கு போயிட்டார். இறைவனிடம் நேராக பேச கற்றுக்கொண்டார். கற்றது நின்னிடமே, கேட்டது நின்னிடமே அப்படின்னு சொல்லி அவரே தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ கர்நாடக சங்கீதம் சில வீட்டில் பெண் குழந்தைங்க படிக்கிறாங்க, அதுல பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ, இன்ன ராகம் இப்படிதான் இருக்குது, இன்ன தாளம் இப்படிதான் இருக்குது, இன்ன பாவம் இப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தில் அவங்களே என்ன பண்றாங்க? அவங்களே கீர்த்தனை எழுதுறாங்க இல்லைங்களா? அவங்களே பாட்டு எழுதுறாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த வேதங்கள் எல்லாம் எப்படி எழுதப்படுகின்றன, கடவுள்கிட்ட இருந்து எப்படி இதெல்லாம் இவங்க வாங்கிக்கிறாங்க, இந்த ரகசியங்கள் பழகி 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 என்ன ஆகுதுங்க? இவங்களுக்கு வருது. ஒரு கட்டத்துல இவங்க இறைவன் பேசுறத இவங்களே நேரடியா கேட்கிறாங்க, இவங்களே எழுதுறாங்க. அது மாதிரி வேதங்களையே படிச்சு 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 இறைவனுடைய வார்த்தைகளை எவ்வாறு கிரகிப்பது, எவ்வாறு மற்ற முனிவர்கள் கேட்டார்கள், அப்படிலாம் கேட்டு கேட்டு இவரே கடைசியா என்ன பண்றாரு? இறைவா, எனக்கும் வேதத்தை எழுதுகின்ற அந்த ஆற்றலை தா அப்படின்னு கேட்கிறாரு. பேனாவை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் ரெடியா இருக்கு சாமி, நீங்க எனக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்லுங்க, நான் புதுசா வேதம் எழுதுறேன். இறைவன் சொல்லுகின்றான், வள்ளலார் எழுதுறாரு. அது மாதிரி உண்டானதுதான் இந்த திருவருட்பா. திருவள்ளுவர் நாயனார் ஏன் கோச்சிக்கிறாரு? கடவுள் தன்னுடைய ஆற்றலாகிய பேச்சு ஆற்றல், ஆங்கிலத்தில் லாகோஸ்ன்னு சொல்லுவாங்க. லாகோஸ்னா ஒரு சொல்லு சொன்ன உடனே அது பழிக்கும், அவ்வளவு ஆற்றல் கொண்டது மொழி. ஆனா நாம சொன்னா பழிக்கலையே. ஏன் பழிக்கல? நம்முடைய சொல்லுல குற்றம் இருக்கின்றது, அதுல சுத்தம் இல்லை. எத்தனை விதமான சுத்தம் இருக்குது, எத்தனை விதமான அழுக்கு இருக்குது நம்ம பேச்சுல, இதெல்லாம் பெரிய பட்டியல் போட்டு வள்ளல் பெருமான் திரு அருள் மெய்மொழி பொருள் விளக்கம்னு நமக்கு உரைநடையில சொல்றாங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அருட்பாவை படிக்கவில்லை என்றால் நம்முடைய மனித வாழ்க்கை வீணாக போகும். ஏன்னா எல்லா ரகசியங்களையும், குறிப்பா இறைவனுடைய அருட்சக்தி ஆற்றல் பேச்சு மூலம், வார்த்தைகள் மூலம் நமக்கு எப்படி கிடைக்குது, நம்முடைய ஆத்மாவுக்கு நேரடியா உணவாக எப்படி போகுது, எப்படி அது நம்ம ஆயுசை கூட்டும், நமக்கு செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கும், நம்ம அறிவை விருத்தி பண்ணும், நம்முடைய சந்ததியின குற்றங்குறைகள் இல்லாம, நோய் நொடி இல்லாம வள்ளலார் மாதிரி ஞான குழந்தைகளாக எப்படி பிறப்பாங்க, இவ்வளவு ரகசியமும் இதுல இருக்கு. அருட்பாவை படிக்கலன்னா நம்ம வாழ்க்கை வீணாகும். ஏன்? வள்ளல் பெருமான் தான் உலகத்துல எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலையும் பல்கலைக்கழகத்திலையும் சொல்லி கொடுக்காத ஞான கல்வி ஆகிய சிற்றம்பல கல்வி கற்றுத்தருகின்றார். சிற்றம்பல கல்வின்னா என்னங்க? சிற்றம்பலம் என்ன அர்த்தம்? கடவுள்னு அர்த்தம் இல்லைங்களா? நம்ம ஒரு பத்திரிகை எழுதுறோம், மேல முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி என்ன எழுதுறோம்? திருச்சிற்றம்பலம்னு எழுதுறோம் இல்லையா? சிற்றம்பலம்னாலே கடவுள்னு தான் அர்த்தம். கடவுளுடைய வீடு சிதாகாசம் சிதம்பரம், ஆனா சிதம்பரம்னாலே கடவுள்னு தான் அர்த்தம். ஆக சிற்றம்பல கல்வி என்பது கடவுளை பற்றிய கல்வி. யார் ஒருவர் சிற்றம்பல கல்வியை கற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவங்க மனித நிலையிலிருந்து மேல போய் தேவதைகளுடைய நிலைக்கு மேல, முனிவர்கள் ரிஷிகளுடைய நிலைமைக்கு மேல, மூவர்கள் பிரம்மா ருத்ரன் விஷ்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மேல கடவுள் நிலைக்கே போயிடுறாங்க. ஆக அந்த சிற்றம்பல கல்வியே வள்ளலார் நமக்கு அருட்பாவில் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? இதை கவனிக்கிறது இல்லை. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா திருவருட்பாவில் என்ன இருக்கு, வள்ளலார் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் நமக்கு கொடுத்த கல்விக்கு பேர் என்னங்க? என்ன கல்வி? சாகா கல்வி. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சிற்றம்பல கல்வி. எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்க, சிற்றம்பல கல்வி. இன்னொரு தடவை சொல்லுங்க, சிற்றம்பல கல்வி. ஆக இந்த சிற்றம்பல கல்வி என்பது நமக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி தரதில்லை, வள்ளலார் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சித்தர்கள் கொஞ்சம் மறைச்சு சொல்றாங்க, நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அந்த பரிபாஷை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊடகமா அங்க போடி இங்க தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். வெளிப்படையா சிற்றம்பல கல்வியை, இறைவனை பற்றிய அறிவை வள்ளலார் தான் நமக்கு அருட்பாவில் கொடுத்திருக்கிறார், எளிமையா கொடுத்திருக்காரு. அதை நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த சிற்றம்பல கல்வியை எங்க கத்துக்கிறாங்க? வகுப்பு எங்க நடக்குது? இந்த வகுப்பு எங்க நடக்குதுங்க? சிற்றம்பல கல்வி வகுப்பு
இப்ப நடந்துகிட்டு இருக்குது இங்க இல்லைங்களா? சத் சங்கத்துல தானே நடக்குது இல்லையா? ஆக சத் சங்கத்துக்கு நம்ம போகலன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம் இல்லைங்களா? நமக்கு தான் நஷ்டம். எந்த கல்வியை கற்றுக்கொண்டால் நமக்கு எல்லா குறைகளும் நீங்கி எல்லா விதமான செல்வங்களும் தானாக வந்து நம்ம தேடிக்கிட்டு வருமோ அந்த கல்வியை ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க இலவசமா. அது சோறு போட்டு சொல்லி கொடுக்குறாங்க, அன்னதானம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஐயா என்ன வச்சிருக்காரு தெரியல, இட்லியா தோசை என்னன்னு தெரியல, இலவசமா அன்னதானம் போட்டு இலவசமா சொல்லி கொடுக்குறாங்க. வேற டைப்ரைட்டிங் கத்துக்கணுமா மாசத்துக்கு 50 ரூபா 100 ரூபா நீங்க கொடுக்கணும். இல்ல வேற கம்ப்யூட்டர் கத்துக்கணுமா நீங்க போய் ஆயிரக்கணக்கில் பணத்தை கட்டி அந்த கல்வியை கத்துக்கணும். இங்க சிற்றம்பல கல்வியை வள்ளலார் எப்படி கொடுக்குறாருங்க? இலவசமா சொரு போட்டு கொடுக்குறாரு. அதனால நம்ம என்ன பண்றோம்? அலட்சியம் பண்றோம். ஆனால் உண்மையான கல்வி எது? இந்த கல்விதான். இந்த கல்வியை கற்கவில்லை என்றால் செத்து போவோம். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான தீர்வு எங்கே இருக்கு? திருவருட்பாவில் இருக்கு, சிற்றம்பல கல்வியில இருக்கு. ஏன்? இந்த பிரபஞ்சம் எந்த சக்தியால் உற்பத்தி செய்யப்பட்டதோ அந்த சக்திக்கு பேர் என்ன? இறைவனுடைய அருட்சக்தி. அந்த அருட்சக்தி எங்கே நமக்கு கிடைக்குது? அருட்பாவில் இருக்கின்ற வார்த்தைகள் அனைத்துமே அந்த அருட்சக்தியிலிருந்து வந்ததுதான். இப்ப நாம் பேசுற பேச்சு எங்க இருந்து வருது? என்னுடைய மனசுல இருந்து வருது, என்னுடைய சுவாசத்திலிருந்து வருது. சுவாசம்தான் மனம். ஆக இறைவனுடைய வார்த்தை என்பது இறைவனுடைய மனசுல இருந்து வருது, இறைவனுடைய சுவாசத்திலிருந்து வருது. அந்த இறைவனுடைய சுவாசம்தான் இத்தனை கோடி அண்டங்களை உற்பத்தி பண்ணுகின்ற ஒரு சக்தி. ஆக இறைவனுடைய அருட்சக்தியை நம்ம பாக்கெட்டுக்குள்ளார வச்சுக்கணும்னா எளிமையான வழி என்னங்க? அருட்பாவை மனப்பாடம் பண்ணு. அருட்பாவை யார் ஒருவர் மனப்பாடம் செய்து உள்ளே மனதிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் வராது, எந்த தீய சக்தியும் அவர்களை அண்டாது. ஏன்? இது வெளிச்சத்திலேயே பெரிய வெளிச்சம், அருள் வெளிச்சமாக இருக்கின்றது. இதுல வறுமையோ நோயோ முதுமையோ மரணமோ எந்த ஒரு இருட்டும் இது கிட்டையே வர முடியாது. பணம் கொடுக்குமா? கொடுக்கும். அறிவை கொடுக்குமா? கொடுக்கும். புகழ கொடுக்குமா? கொடுக்கும். என்ன கொடுக்காது? இது பெருவாழ்வை கொடுக்கும். பெரியவன் யார்? கடவுள் ஒருவனே. கடவுள் எப்படி வாழ்கின்றான்? அதை போல் நீ வாழ முடியும். அதுதான் அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் கண்டுபிடிச்சதே என்ன? மற்ற வேதங்கள் காட்டாதது, மற்ற ஆகமங்கள் காட்டாதது, மற்ற சமய சாத்திரங்கள் காட்டாதது என்ன அப்படின்னா கடைசி பாடம். இந்த ஒன்றை கத்துக்கிட்டா போறோம். இப்ப நம்ம 13 தடவை மந்திரம் சொன்னோம் இல்லைங்களா? ஏன் சொல்றோம்? அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்குன்னா 13வது இடத்துல இருக்குது. 13வது இடம்ன்றது என்ன? 12 உயிரெழுத்துக்கள் அ ஆ இ வரைக்கும் அவ் வரைக்கும். 13வது எழுத்து எது? அக்கு. நாங்க இங்க பயிற்சி கொடுத்துருக்கிறோம். அக்குன்னு சொன்னா எந்த இடத்துல அந்த ஓசை உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல தான் நீங்க அருட்பெருஞ்சோதியை பார்க்கலாம். ஒரு தடவை அந்த அருட்பெருஞ்சோதியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்களே அருட்பெருஞ்சோதியாக ஆவீர்கள், நீங்களே வள்ளலாரா மாறிடுவீங்க. அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக மனித வாழ்க்கையில நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, ஒரே உண்மை என்ன? அருட்பெருஞ்சோதி. அதை எங்கே பார்க்கிறது? 13வது இடம் என்று சொல்லப்படுகின்ற அக்கு என்கின்ற எழுத்து எங்கே நம்ம அண்ணாக்கு மேல உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தா, அங்கே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நமக்கு தெரியும். ஏன் சார் இன்னைக்கே தெரியாதா? இப்பவே தெரியும். அது உங்களுடைய மனதினுடைய வேகத்தையும் ஈடுபாட்டையும் பொறுத்தது. எனக்கு இப்ப வேணும் சார், அருட்பெருஞ்சோதி எனக்கு தெரிஞ்சாகும், இல்லைன்னா நான் உசுர விட்டுருவேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வேகம் இருந்தா இந்த வினாடியே தெரியும். வள்ளலார் மாதிரி ஞானிகளுக்கு அந்த ஒரே ஒரு வேகம் தான் இருந்துச்சு. நமக்கு வாழ்க்கையில் 1008 ஆசைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமா வரும். அப்ப நம்ம பல கோடி முறை, குறைஞ்சது ஒரு 12 கோடி முறை இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை உணர்வு பூர்வமாக நம்ம கண்ணை மூடிக்கிட்டு உருவ மத்தியில் அந்த விளக்கை தியானிச்சுக்கிட்டு சொன்னோம்னா நமக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த அருட்பெருஞ்சோதி தெரியும். ஆக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அருட்பெருஞ்சோதி, பார்க்க வேண்டியது அருட்பெருஞ்சோதி, மீதி எல்லாமே கிடைக்கும். ஏன் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா அருட்பெருஞ்சோதி தான் இறைவனுடைய பெயர், அருட்பெருஞ்சோதி தான் இறைவனுடைய இயல்பு.
இறைவன் ஜோதியாக இருக்கிறான், இருக்கிற ஜோதியிலே பெரிய ஜோதியாக இருக்கிறான். சின்ன ஜோதின்றது நம்மளுடைய உயிர், பெரிய ஜோதியாக இறைவன் இருக்கிறான். அந்த பெரிய ஜோதி எதிலே இருந்து உற்பத்தி ஆகின்றது என்றால் அருள் நிலையிலிருந்து உற்பத்தி ஆகின்றது. அருள் நிலைன்னா என்ன அப்படின்னா, இப்ப மழை இருக்குது, சூரியன் இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சூரியன் இருந்து எப்பவும் ஒளி வந்துகிட்டே இருக்குது, மழையிலிருந்து எப்பவும் நமக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு வேண்டியவர், இவர் வேண்டாதவர், இப்படி ஏதாவது பேதம் பார்க்குதா, பாரபட்சம் பார்க்குதா மழையோ சூரியனோ? கிடையாது. அது மாதிரி பாரபட்சம் பார்க்காமல், வேதம் பார்க்காமல் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துகின்ற ஒரு நிலைக்கு என்ன பேருங்க? அருள் நிலைன்னு பேர். அந்த அருளில் இருந்து வருகின்ற ஒரு ஜோதி, ஒரு பெரிய வெளிச்சம். இந்த உலகத்துல இல்லாத இடமே கிடையாது. இப்ப இங்க இருக்குதா அருட்பெருஞ்சோதி இருக்கு. ஒவ்வொரு அணுவையும் உள்ளார இயக்கிக்கிட்டு இருக்கிறது 1200 மைல் வேகத்துல. அணுவுக்குள்ளார இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் இயக்குவது எது? அந்த அருள் சக்தி தான். அது ஒளி வடிவமாக இருக்கு. ஆனா கண்ணுக்கு, இந்த கண்ணுக்கு தெரியல. அந்த கண்ணை, அதை பார்க்கின்ற கண்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவகாருண்யம் செய்யறதன் மூலம் அதை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப தொடங்கின பிரச்சனைக்கு வருவோம். இதுவரைக்கும் நிறைய வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள் இதெல்லாம் வந்திருக்குது. வள்ளலார் அம்சி கடவுள் ஏன் திருவருட்பான்ற புதிய வேதத்தை கொடுக்கிறார்? அதுவும் குறிப்பாக அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்றத ஏன் கொடுக்கிறார்? அடுத்த வியாழக்கிழமை, இன்னையிலிருந்து 4வது நாள், என்ன தேதிங்க? 21ஆம் தேதி வடலூர்ல கருங்குழியில அருட்பெருஞ்சோதி அகவல் தினம் அப்படின்னு வச்சு அகவலை பத்தி மட்டுமே பேசுறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த நாள் தான் 21ஆம் தேதி தான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவலை எழுதி வெளியிட்ட தினம். அருட்பாவில் 5818 பாட்டு இருக்கு. அவ்வளவும் நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு மனசுல ஒரு பயமும் கவலையும் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வள்ளலார் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இவ்வளவும் படிக்க முடியல, எல்லாம் வாழ்க்கையில வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, அன்றாடம் வயிற்றுப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்ப என்ன செய்யலாம்னா, சுருக்கமா எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு சின்ன சூத்திரம் மாதிரி புஸ்தகத்துல நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதி அகவலை ஐயா எழுதி வெளியிட்டது 4 நாள் கழிச்சு 21ஆம் தேதி வியாழக்கிழமை, கரெக்டா குருவாரத்துல வருதுங்க, சரியா? ஆக அந்த அருட்பெருஞ்சோதி அகவலை தினம் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதை படிக்கணும். அப்படி படிக்கலைன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் போட்டு கேட்கணும். 2 மணி நேரம் வள்ளலாருக்குன்னு கொடுத்துடணும். அதை உங்களுக்கு நேரம் கூட நீங்க வீண் பண்ண வேண்டாம். எப்படி செய்யலாம்? அதை எடுமா, அது போடும். நம்முடைய செல்போன் இருக்கு இல்லைங்களா, அந்த செல்போன்ல அதை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு நீங்க தூங்க போறீங்க, ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த அகவலை போட்டுட்டு நீங்க தூங்குங்க. அது தானா உள்ளார போய் அங்க பாருங்க. மொபைல் போன்ல இருக்கு, செல்போன்ல இருக்கு. நீங்க பாட்டுக்கு படுத்துக்குங்க, தூங்குங்க. தூங்குறதுக்கு முன்னால இதை போட்டு விட்டு தூங்குங்க. இது தானா உள்ளார போய் ஏறிக்கும். முடியலன்னு சொல்றேன், முடிஞ்சவங்க நீங்களே வாயால சொல்றது, அர்த்தத்தோடு படிக்கிறது ரொம்ப உத்தமம். இது நமக்கு பயிற்சிக்கு வரணும். ரொம்ப எளிமையா, கஷ்டமில்லாத வேலை. உள்ளார போய் இறைவனுடைய அருளாட்சி, இறைவனுடைய அருட்சக்தி, இறைவனுடைய வேதம் நாம கஷ்டப்படாம உள்ளார கொண்டு போய் இந்த டேப் ரெக்கார்டர் செலுத்திடும். அந்த அளவுக்கு இப்பெல்லாம் எளிமையான உபகரணங்கள், கருவிகள் வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம உள்ளார இதை செலுத்திட்டா நம்முடைய வாழ்க்கையே மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் நீங்கி நிவர்த்தியாகும். நிறைவான வாழ்க்கை, வள்ளலாரை போன்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஐயா, இந்த அகவலை படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? இதை நீங்க கேட்கலாம். இப்போ திருக்குறளை பத்தி அந்த காலத்துல NS கிருஷ்ணன் ஒரு சினிமா நடிகர் இருந்தார். சினிமா நடிகர் NS கிருஷ்ணன் சினிமா யாராவது பார்த்துருக்கீங்களா? அவர் என்ன சொல்லுவாரு, அவர் மனைவி மதுரை அம்மா கிட்ட, உலகமே என் பாக்கெட்ல இருக்குது பாரு. உலகமே உங்க பாக்கெட்ல இருக்குதா? அது எப்படி இருக்க முடியும்? எவ்வளவு பெருசு உலகம், நீங்க உங்க பாக்கெட் எவ்வளவு சின்னது, இந்த சின்ன பாக்கெட்ல அவ்வளவு பெரிய உலகத்தை எப்படி நீங்க கொண்டு போய் வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் பா அப்படின்னு எடுப்பார். மதுரமா, டிஏ மதுரம் அந்த அம்மா கிட்ட இவர் சொல்லுவாரு.
அப்ப பாத்தீங்கன்னா உள்ளார இருந்து ஒரு புஸ்தகத்தை அட இது திருக்குறள், இதைத்தான் சொன்னீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். ஆமா, திருக்குறள்ல உலகம் பூரா இருக்கு, என்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கோ எல்லா பிரச்சனைக்கும் திருக்குறள்ல விளக்கம் இருக்கு. அப்ப இது பூரா இது உலகத்துக்கு சமமானது இல்லையா அப்படிம்பார். உண்மைதான். அதனாலதான் சில புலவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு புலவர் சொன்னாரு, கடுகு எவ்வளவு சின்னதா இருக்குதுங்க, அந்த கடுகை ஓட்டை போடுறது, ஓட்டை போட்டு அந்த ஓட்டை போட்டதுக்கு உள்ளார 7 கடல்ல இருக்கிற தண்ணியை உள்ளார போட்டு அதுக்கப்புறம் சீல் பண்ணிடுறது, தச்சு விடுறது. இது நடக்குமா சார்? கடுகு எவ்வளவு சின்னதா இருக்குது, இதுல 7 கடல் தண்ணியை எப்படி சார் உள்ளார போட்டு தச்சு அதை மூட முடியும்? செஞ்சிருக்காரு திருவள்ளுவர். 7 சீர்ல 1.25 வரியில எவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்றாரு. இன்னொரு புலவர் பார்த்தார், இதை படிச்சுட்டு இதுல இருக்கிற ஆழம், இதனுடைய விரிவு எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார், கடுகு கூட ரொம்ப பெருசு, அணுவை தொலைச்சி அதுக்குள்ளார 7 கடலை புகுத்தி குறுக தெரித்த குரல்னு சொன்னான். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. கல்வி கரையில, கற்பவர் நாள் சில, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அவ பிராட்டி கரெக்டா சொல்றான் இல்லையா? அவ தப்பு சொல்ல மாட்டான் இல்லையா? அப்போ கரையில்லாத கடல் மாதிரி இருக்கின்ற கல்விய நமக்கு கொஞ்சம் தான் வாழ்க்கையில நேரம் இருக்கு, இதுல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, திருவள்ளுவர் மாதிரி ஞானிகள் என்ன பண்ணாங்க, சுருக்கி வெறும் 133 பக்கம், ஒரு பக்கத்துக்கு வெறும் 17 வார்த்தை தான், 17 வார்த்தை தான், 18 பக்கம், 18 வரின்னு வச்சுக்கோங்களேன். 133 பக்கத்துல நீங்க ஒரு 2 மணி நேரத்துல படிச்சிடலாம், அதுலயே வாழ்க்கை பூரா தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒன்றும் செய்து கொடுத்தாரு. இப்ப என்னாச்சுங்க, திருவள்ளுவர் எழுதி 2000 வருஷத்துக்கு மேலாகுது. இப்ப நமக்கு வாழ்க்கை எப்படி போயிடுச்சு? எல்லாம் ஃபாஸ்ட் லைஃப், இன்ஸ்டன்ட் காஃபி. நமக்கு போய் இன்னைக்கு கொட்டை வாங்கிட்டு வந்து, எங்க அம்மா எல்லாம் கொட்டை வாங்கிட்டு வந்து காஃபி அரைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்ஸ்டன்ட் காஃபி என்ன, உடனே எடுத்த உடனே காஃபி தூள் போட்ட உடனே எல்லாம் ஆகணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா என்னங்க, அங்க போய் இட்லி தோசை எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு செஞ்சு போற வழியில அப்படியே பர்கர் என்னவோ சொல்றான், ஃபாஸ்ட் ஃபுட்டு. வாழ்க்கையே வேகமா போச்சு. இதை பார்த்திருக்கிறாரு வள்ளலார். ஓ, திருக்குறளை படிக்கிறதுக்கு கூட இவங்களுக்கு நேரம் இல்லை. அப்ப திருக்குறளை விட சுருக்கமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி, திருக்குறள்ல 3/2 பாகம் அகவல். திருக்குறள் எத்தனை வரி? 1330 2ஆல பிறகுனா 2660 வரிங்க. வள்ளலார் எழுதின அகவலுக்கு எத்தனை வரி? வெறும் 1596, 600ன்னு வச்சுக்கோங்களேன். 1600 வரி, முதல் 2 வரி பின்னால 2 வரி சேர்த்துனா வெறும் 1600 வரி, 3/2 பாகத்தை விட கம்மி. அப்ப இந்த அகவலை படிச்சாலே உலகத்தில் இருக்கிற எல்லா மெய்ஞானமும் இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானமும் இருக்குது, இந்த உலக வாழ்க்கையை பற்றிய பாச ஞானம் விஞ்ஞான அறிவு இருக்கு, ஆத்மாவை பற்றிய பசு ஞானம் இருக்குது, அதுக்கப்புறம் கடவுளை பற்றிய பதிஞானம் இருக்கு. உலகத்திலேயே எல்லா வேதங்களிலும் கடவுளை பற்றி சொல்லப்பட்டதை விட அதிகமாக நேரடியாக விஞ்ஞானபூர்வமாக வள்ளலார் தான் நமக்கு பதிஞானத்தை கொடுக்கிறார், இறைவனை பற்றிய அறிவை கொடுக்கிறார். அதான் சிற்றம்பல கல்வின்னு நான் சொன்னேன். இப்போ அகவலை ஏன் படிக்கணும்னு தெரியுதுங்களா? ரொம்ப சுருக்கமா இருக்கு, ஆனா எவ்வளவு இருக்குது, முடிவா நிறைவா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. வள்ளலார் ஏன் வந்தார், என்ன செய்யறதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறைவன் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தேவதூதனையும் வேதத்தையும் தருகிறான். இப்படி அவங்க எல்லா நாட்டிலையும் சொல்றாங்க, குர்ஆன்ல கூட சொல்றாங்க. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு வேதத்தை இறைவன் அவரவர்களுடைய மொழியிலேயே கொடுக்கின்றான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப யூத மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, மோசஸ் வழியாக 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளைகளை கொண்ட அந்த பழைய ஏற்பாடு, பைபிள்ல பாதி, முதல் பாதி பழைய ஏற்பாட்டை அவர்கள் கொடுக்கறாங்க. சரி, இந்தியாவில் ஆரியர்கள் நமக்கு இங்க வர்றதுக்கு முன்னாலேயே அவங்க என்ன செய்தாங்க, ரிக் யஜூர் சாமம் அதர்வண வேதங்கள்ல ஒரு பகுதியை அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. பாரசீக மக்கள் என்ன பண்ணாங்க, ஜெந்தவஸ்தா அப்படின்னு ஒரு வேதத்தை வச்சிருக்கிறாங்க. சீனாவில் இருக்கிற மக்களுக்கு என்ன வேதம், தவோ, தவ் தேச்சிங் என்கின்ற புத்தகம், தவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேதத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. சைவர்களுக்கு எது வேதம், 28 ஆகமங்கள்.
வைஷ்ணவர்களுக்கு ஏது வேதம்? பாஞ்சராத்திரம் அப்படின்றது ஒரு வேதம், ஆகமம் அவங்களுக்கு இருக்கு. வைகானசம், பாஞ்சராத்திரம் அப்படின்னு 2 ஆகமங்கள் இருக்கு. இதெல்லாம் இப்ப மறந்து போச்சு. நமக்கு சைவர்களுக்கே 28 ஆகமம் இருக்கிறது மறந்து போச்சு. திருமந்திரமே 9 ஆகமங்களுடைய சுருக்கம் தான். இன்னும் மீதி 19 போச்சு. 205 உபாகமங்கள் போச்சு. இதெல்லாம் அவள் படிச்சீங்கன்னா தெரியும். கோடி கணக்கான பாடல்கள் இறைவன் சிவனால் அருளப்பட்ட ஆகமங்கள் சைவர்களுக்கு எல்லாம் போச்சு. எல்லாம் விட்டாங்க. எல்லாம் கரையானே தின்னுச்சு. ஆடி 18 காவேரி ஆத்துல விட்டாச்சு. எல்லாம் போச்சு. ஆக ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு வேதம், ஆகமம், இதையெல்லாம் இறைவன் அந்தந்த காலத்துக்கு தேவையானதை கொடுத்தாங்க. ஆனால் பின்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேதங்கள், ஆகமங்கள்ல சில தவறுகள் நடந்து போச்சு. என்ன தவறுகள் நடந்து போச்சு அப்படின்னா, இந்துக்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள்ல ஜாதி உண்டு, வர்ணாசிரம தர்மத்தை நானே படைத்தேன், இப்படி எல்லாம் சில இடைச்செருகல்களை பின்னால வந்தவங்க செய்துட்டாங்க. அதனுடைய கொடுமைகள் எல்லாம் விவேகானந்தர், காந்தி, நேரு, பெரியாரு, வள்ளலாறு எல்லாரும் எடுத்து சொன்னாங்க. அந்த ஜாதியினுடைய கொடுமைகள், தீண்டாமை, இப்படி எவ்வளவோ சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பின்னால வந்தவங்க அந்த இடைச்செருகல்களை அந்த வேதங்கள்ல பண்ணிட்டாங்க. அதனால ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷத்தை போட்டா என்ன அவங்க எல்லாமே கெட்டு போகுது இல்லையா? கடவுளின் பேரால சில மனிதர்கள் செய்த தவறு, அந்த வேதங்கள் எல்லாம் பயன் இல்லாம போயிடுச்சு. அப்ப வள்ளலார் என்ன செய்கின்றார் என்றால், அதில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் நீக்கிறாரு. ஒண்ணு. அதனாலதான் என்ன சொல்றாரு? ஜாதியும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. அப்ப அது வேதமே சொன்னாலும் சரி, மனு தர்மமே சொன்னாலும் சரி, அந்த காலத்துக்கு சரி, இப்ப விட்டுரு, இப்ப வேண்டாம், நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நமக்கு இல்லையா? அதனால சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய வரிசையா சொல்றாரு இல்லைங்களா? அதெல்லாம் இப்போ அந்த காலத்துக்கு சரிப்பா, இப்போ நமக்கு இதெல்லாம் ஆகாது, விட்டுடு அப்படின்னு சொல்றார். ஆக பழைய வேதங்களில் இருக்கின்ற குற்றம் குறைகளை எல்லாம் களையெடுக்கணும், தவறுகளை எல்லாம் நீக்கணும். இது வள்ளலார் செய்த புதுமை, சீர்திருத்தவாதி இவர். 2வது இதை விட முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேதங்கள், ஆகமங்கள்ல இருக்கின்ற சாரத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு தோட்டத்துக்கு போறோங்க, அங்க பார்த்தீனியன் செடி ஒரு 4-5 இருக்குது. அந்த 4-5 விஷச்செடிக்கு மத்தியில ஒரு நல்ல நெல்லு செடி இருக்குது. என்ன பண்ணலாம்? பூராவையும் பிடிங்கி போட்டுடலாமா? களையோடு பயிரையும் சேர்த்து போட்டுடலாமா? தப்பு. களையை தான் பிடுங்கணுமே ஒழிய நல்ல பயிரை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அப்போ அந்த வேதங்கள், ஆகமங்கள்ல என்ன நல்லதெல்லாம் இருக்குது, அதுல இருக்கிற யோகம் என்ன, அதில் இருக்கிற ஞானம் என்ன? இப்ப 4 ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்கள்ல என்ன நல்ல சாரம் இருக்கு, அதை எடுத்துக்கோ. அதை சொல்வார். காரணம் காரியம் இந்த 2ஐயும் காட்டுவது எது? ஆரணம். ஆரணம்னா வேதம் அர்த்தம். அப்போ ஏகன் அநேகம் இவ்வாறு இறைவனை பல்வேறு வழிகளில் காட்டுவது எது? ஆகமம். அப்போ வேதம், ஆகமத்துல நமக்கு இன்னைக்கு என்ன தேவை, அந்த சாரத்தெல்லாம் விட்டுடாத, ஏமாந்து போயிடாத. அதனால சாமி என்ன பண்றாங்க? அவங்க வேதங்களை படிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு கிடைக்கலனாலும் வள்ளலார் காலத்துல இந்த ஆகமங்கள் எல்லாம் கிடைச்சது. அவ்வளவு ஆகமங்களையும் படிக்கிறாங்க. அதுல இருக்கிற சாரத்தெல்லாம் எடுத்து நமக்கு எங்க கொடுக்குறாங்க? அகவல்ல கொடுக்குறாங்க. பாருங்க, சாரத்தை எடுத்துக்கிட்டு சக்கையெல்லாம் வெளியில தள்ளிட்டு சாரத்தை மட்டும் சுருக்கமா நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மறைச்சி தான் சொல்லுவாங்க. பழைய பாணி என்னன்னா, சித்தர்களா இருந்தாலும் சரி, யோகிகளா ஞானிகளா இருந்தாலும் சரி, வேதத்துக்கு தமிழ்ல பேரு மறை. அதனால மறைச்சி தான் சொல்லுவாங்க. அது நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், யோசனை பண்ணா புரியாது. புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா யோசனை பண்ணா புரியாது. இப்போ ஒரு உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொன்னா தெரியும். காசியில செத்தா மோட்சம், இப்படி நமக்கு ஒரு வேதத்துல, உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. உண்மைதான், ஆனா முழு உண்மை இல்லை. அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? இப்ப மாதிரி ரயில் கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இங்கேயே வாய்க்கரிசி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க. செத்து போனா வாய்க்கரிசி போடுறாங்க இல்லைங்களா, அந்த சடங்கு, அதை இங்கேயே போட்டுட்டு வண்டி ஏறி, கட்டமாடு வண்டி ஏறி காசிக்கு போறது, அங்க போய் கங்கையில உளுந்து சாவறது. ஆனால் அந்த உபனிஷதம், அந்த வேதம் சொல்ல வந்த கருத்து என்ன? காசி என்பது
வடநாட்டில் இருக்கிற ஒரு ஸ்தலம் அல்ல. அந்த உபனிஷத்துலேயும் இருக்குது, கைவல்ய உபனிஷதம் வேறு. வீட்டுக்கு போய் இருந்தால் படிச்சு பாருங்க, லைப்ரரியில் இருக்கும், நூலகத்தில் தேடி பாருங்க. காசி என்பது உன்னுடைய புருவ மத்திக்கு உள்ளே இருக்கின்ற சிற்றவை. சாகின்ற பொழுது உன்னுடைய உணர்வை புருவ மத்திக்கு உள்ளே, இந்த 13வது இடம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அக்குன்ற சொல் எங்கே உற்பத்தி ஆகுதோ அந்த இடம், அந்த இடத்துக்கு பேரு காசி. இப்போ இது மறைச்சி சொன்னதுனால என்னாச்சு? ஒரு ஜீவன் முக்தனா, ஒரு ரமண மகரிஷி மாதிரி, ராமகிருஷ்ணர் மாதிரி சாகின்ற பொழுது உணர்வை புருவ மத்தியிலே வைத்துக் கொண்டு அவங்க இறந்திருந்தாங்கன்னா அந்த உடம்பு விட்டு உயிர் போகாது. அதை விட்டுட்டு அங்க போய் கங்கையில உளுந்து மீனுக்கும் முதலைக்கும் பாம்புக்கும் உங்க உடம்பு உணவாகிறதுனால யாருக்கு லாபம்? மறைச்சி சொன்னதுல எத்தனை லட்சம் பேர் செத்து போனாங்க, எவ்வளவு பெரிய தீங்கு ஏற்பட்டுச்சு பாருங்க. அதனால பெருமான் என்ன பண்றாருன்னா, அந்த மறைத்து சொன்னதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவார். இது வேற யாரும் பண்ணல, கருணை தான். அவங்க ஏன் சொன்னாங்கன்னா பெரிய ரகசியம், அதை இவங்களுக்கு யாரு வீணா சொல்றது? நான் ஒரு சித்தர்கிட்ட போய் கேட்டேன் ஒரு தடவை, பல முறை போய் காத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள், என்ன தினம் வர்ற நீ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னாரு. ஐயா, இந்த வாசியோகம்னு சொல்றாங்களே, அது என்ன கொஞ்சம் சொல்லி தர முடியுங்களா? வாசியோகம் பண்ணா நேரடியாக அப்படியே சமாதி நிலைக்கு போகலாமாமே. பதஞ்சலி முனிவர் சொன்ன மாதிரி 8 வேலையெல்லாம் வேணாம், அஷ்டாங்க யோகம் எல்லாம் வேணாம், இயமம் வேணாம், நியமம் வேணாம், பிராணாயாமம் வேணாம், தாரணை வேணாம், தியானம் வேணாம், பிரத்யாகாரம் வேணாம், எதுவும் வேணாம், நேராக அப்படியே சமாதி நிலைக்கு போயிடலான்னு சொல்றாங்களே, அந்த வாசியம் எனக்கு சொல்லி கொடுங்களேன். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்க அப்பா 50 வருஷமா கஷ்டப்பட்டு 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ. தெருவில் போறவனுக்கு கொடுப்பாரா, உனக்கு கொடுப்பாரா அப்படின்னாரு. நான் தான் புள்ள, எனக்கு தான் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் 50 லட்சம் இல்லப்பா, இது 50 கோடி கொடுத்தாலும் கிடைக்காத வித்தை. நான் அங்க ஓடி இங்க ஓடி அந்த சித்தருக்கு கால் அமுத்தி விட்டு கோமண துணியை துவைச்சு கொடுத்து நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ ஒரு வினாடியில வந்து கத்துக்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? ஒரு 2-3 வருஷம் இங்கே இரு, எனக்கு சேவை பண்ணும், அப்புறம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படியே சொன்னார் அந்த சித்தர். அதே மாதிரி 2-3 வருஷம் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போய் அவர் என்னென்ன கேட்குறாரோ எல்லாம் வாங்கி கொடுத்து அவருக்கு சேவை செஞ்சு கற்றுக்கிட்டார், எல்லாம் கற்றுக்கிட்டது. ஆனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு? வெளிப்படையா எந்த மறைப்பும் கிடையாது, இங்கேயே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். வள்ளலாரே அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்கிறார். ஏன் இப்படி 2 வருஷம் 3 வருஷம் ஒவ்வொரு சித்தர்கிட்ட போய் எத்தனை விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறது? நமக்கு ஆயுசு இருக்குதா சொல்லுங்க. ஆனா பெருமான் கருணையில் என்ன பண்றார்? எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றார். சித்தர்கள் மறைச்சி சொன்னது, யோகிகள் மறைச்சி சொன்னது, உபனிஷத ரிஷிகள் வேத ரிஷிகள் மறைச்சி சொன்னது எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறார், எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறார். அது அந்த காலத்து முறை அப்படிதான். சரி, அதோடு நிறுத்தினாரா? இல்ல, இதுவரை வந்த வேதங்கள் எல்லாம் எது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு மேல என்ன இருக்குது? கடவுளே நீ எனக்கு அதை சொல்லு அப்படின்னு ஏங்குறார். இந்த மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும், நீங்கள் சொல்லுங்கள். அதையெல்லாம் கடவுள் வள்ளலாருக்கு சொல்றார். இப்ப நமக்கு துரியம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து ஒருபடி மேல நமக்கு திருமூல நாயனார் 3 அறிவு நிலைகள், துரிய நிலைகளை சொல்றார். ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம்னு 3 நிலைகள். அது அறிவுலேயே மேம்பட்ட நிலைகள். ஆக வேத ரிஷிகளுக்கு வெளிப்படுத்தாத உண்மைகளை, ஞான அனுபவங்களை இறைவனாகிய சிவன் யாருக்கு கொடுக்கிறாரு? திருமூல நாயனாருக்கு கொடுக்கிறார். ஆகம நூல்கள்ல இருந்து இவர் கத்துக்கிறது. ஆனா வள்ளலார் என்ன செய்யறாரு? திருமூலர் சதாசிவ நிலை வரைக்கும் போறார். பாதி உருவம் பாதி அருவம் கொண்ட லிங்கம், சிவலிங்கம் இருக்கு இல்லைங்களா கோயில்ல நம்ம பாக்குறோமே, அது சதாசிவ மூர்த்தின்னு சொல்றது. சதாசிவ மூர்த்திக்கு மேல என்ன நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் தெரியாது. அந்த காலத்துல ரிஷிகளுக்கே தெரியாது. ஆக சதாசிவ நிலைக்கு மேல என்ன உண்டு என்று இறைவன் வள்ளலாருக்கு சொல்லுகின்றான். மற்ற வேதங்களில் சொல்லாத ரகசியங்களை சுத்த சிவ நிலைகள் 7 சொல்றார். ஆக 43 அறிவு நிலைகளை வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் இந்த அருட்பாவுல. உலகத்துல வேற எந்த ஒரு புஸ்தகத்திலையும் இல்லாத அளவுக்கு 43 அறிவு நிலைகள் அருட்பாவுல தான் உண்டு. வள்ளலாருக்கு தான் இறைவன் கொடுக்கின்றான். அதை இவர் மறைக்காம, திரிக்காம, ஒளிச்சு வைக்காம
வெளிப்படையா எளிமையா நமக்கு கொடுக்குறாங்க. உரைநடையில கொடுக்குறாங்க, பாடல்ல கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு? வெளிப்படையா அவரே சொல்லிட்டார். அப்பா, இது வரைக்கும் மறைச்சு மறைச்சி வச்சதெல்லாம் போறோம், இந்த மக்கள் வீண் போயிட்டாங்க, அந்த வேலையை நானும் செய்ய மாட்டேன். ஒளித்து உரைப்பவன் அல்லன் யான், வாய்ப்பறை ஆர்க்கின்றேன். இப்படி பாருங்க, கூரை மேலே ஏறி கூவாம குன்றின் மேலே ஏறி கூறர், குன்றின் மேலே ஏறி கூறர். அந்த அளவுக்கு கருணையாளர். ஆக என்னென்ன செய்தார்? இதுவரை வந்த வேதங்கள் ஆகமங்களில் இருந்த குற்றங்குறைகளை களையெடுத்தார். இரண்டாவது, அதில் இருக்கிற சாரமான பகுதிகளை எல்லாம் நமக்கு சுருக்கமாக எடுத்து ஒரு வாத்தியார் மாதிரி விளக்கம் சொன்னார். மூன்றாவதாக, இதுக்கு மேல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இறைவனிடம் கேட்டு அந்த ரகசியங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தினார். இது என்ன சார் நிஜமா? உரைநடையில சாமி எழுதுறாங்க, இந்து மத வேதாகமங்களில் ஏமசித்தி ஞான சித்தி போன்ற ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மற்ற சமய வேதங்களில் சொல்லப்பட்டு இருப்பது ஏகதேசம். ஏகதேசம்னா எங்கேயாவது ஒரு நாள் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சமா சொல்லியிருப்பாங்க. ஏமசித்தி அப்படின்றது தங்கம் பண்றது, உடம்ப தங்கம் பண்ணிக்கிறது. ஞான சித்தி என்பது ஞானத்தை நிச்சயமாக பெறுவது, மறந்து போகாமல் இருக்கிறது, ஒன்றை நினைத்த உடனே அது கைகூடுவது. இதெல்லாம் ஞான சித்தியினுடைய ரகசியங்கள். ஆக ஏமசித்தி ஞான சித்தியை பற்றி எல்லாம் வேதாகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னார். ஆனா அதுக்கு மேல சொல்லப்படல. திருவள்ளுவர் நாயனார் என்ன செய்யறார்? தேவர் குரல்ல முதல் அதிகாரத்தில் சாகா கல்வியை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அதுக்கு மேல சொல்லல. அதுக்கு எப்படி சாமி சொல்றாங்க? அந்த வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் எல்லை எது அப்படின்னு சொல்றார். வாயுதற்கு உரிய மறையாகமங்களால் ஆயுதற்கரிய அருட்பெருஞ்சோதி. அதுதான் உங்களை அகவலை மனப்பாடம் பண்ணு சொல்றேன். இதுவரை நமக்கு எத்தனை விதமான வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் தோன்றினவோ அது எதுவரைக்கும் போய் நின்றுச்சு? பரசிவ நிலை வரை, சமய தெய்வங்கள் வரை நின்று போனது. அதனால எதனை ஆராய்ச்சி பண்ண முடியல? இறைவனுடைய கடைசி நிலை, உண்மை நிலையாகிய அருட்பெருஞ்சோதியை ஆராய முடியவில்லை. ஆக வள்ளலாரனுடைய புதிய வேதம் எங்கே வந்திருக்குது? அருட்பெருஞ்சோதியை பற்றிய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த வந்திருக்கின்றது. புரியுதுங்களா? இன்றைய பாடம் என்னன்னா, அருட்பாவுல குறிப்பா அகவலை நாம மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அகவல்ல என்ன செய்தி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு முத வேலை. இந்த வேலையை செஞ்சிட்டு தான் மற்ற வேலையை நம்ம செய்யணும். ஏன்? இந்த வேலையை செஞ்சா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருட்டு பூரா போயிடும். எப்படி காலையில சூரியன் தோன்றின உடனே உலகம் பூரா வெளிச்சமாயிடுது இல்லைங்களா? ஒரு நாளைக்கு சூரியன் வரல, ஐயா நான் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு போய் நான் எல்லாத்தையும் இருட்டெல்லாம் நீக்கிறேன், முடியுமா? டார்ச் லைட் என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துல ஒரு 10 அடி நீல அகலத்துக்கு உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். உலகம் பூரா வெளிச்சம் கொடுக்குமா? கொடுக்காது. நம்ம மூளையில அவ்வளவு, நம்ம மனசுல அவ்வளவு இருட்டு இருக்கு. எப்படி சூரியன் உதிச்சா எல்லா இருட்டும் பறந்து போகுதோ அது மாதிரி அகவலை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுங்க, அவங்க வாழ்க்கையில அறியாமையே கிடையாது. பாசஞானம், பசுஞானம், பதிஞானம், எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்க்கமான தெளிவான ஒரு சூரியனை போன்ற வெளிச்சத்தை இந்த அகவல் நமக்கு கொடுக்கின்றது. இன்னைக்கு வரைக்கும், இந்த வினாடி வரைக்கும் நீங்கள் அகவலை படிக்காமல் இருந்தால் தயவு செஞ்சு இன்னையிலிருந்தே படிக்கார, இன்னையிலிருந்தே படிக்கார. எங்க சபையில நாங்க எப்படி அகவலை படிக்கிறோம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்க சபையில என்ன பண்றோம்னா, காலையில 4 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சுக்கணும். காலையில 4 மணிக்கு எல்லாம் போன் அடிக்கும், அவங்கவுங்க எந்திரிச்சுக்கணும். எந்திரிச்சிட்டு இந்த அகவல் செல்போன்ல இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சிடியில கொடுத்துருக்குறோம், எல்லாரும் போட்டு கேட்பாங்க. ஆனால் கேட்கறதுக்கு முன்னால ஒரு விஷயம் அதை செய்யணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முத நாள் இரவே ஒரு 5 படி தண்ணி ஆம்பளைங்க நிறைய படிச்சதுனால நமக்கு நம்பிக்கை வராது, சந்தேகம் வந்துடும். அதனால தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு செய்யுங்க. குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றேன். 5 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கோங்க, அதை 2 லிட்டரா சுண்ட வைக்கணும். எவ்வளவு எடுத்துக்கணும்? 5 படி தண்ணி எடுத்துக்கணும், 2 படியா சுண்ட வைக்கணும். நீங்க நினைக்கலாம், ஐயா இப்ப கேஸே கிடைக்கிறது இல்ல, விலை 350-400 சொல்றான், இதுக்கே ஒரு சிலிண்டர் ஆகும் போல இருக்குது. மருத்துவ செலவே
பணம் கொடுக்குறாங்களாம். நோயே வராது. அப்ப டாக்டர் கொடுக்குற பில்லுல ஒரு 100ல் 1 பாகம் தான் நாம செலவு பண்ண போறோம். இது செலவல்ல, இது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். 5 படி தண்ணிய 2 படி தண்ணியா சுண்ட வச்சுக்கோங்க. சுண்ட வச்சுக்கிட்டு அதுல என்ன செய்யணும்னா சுக்கு பொடியை கலக்கணும். அது எப்படி சுக்கு பொடியை கலக்கிறது? அதுக்கும் பெருமான் வழி சொல்லியிருக்காரு. அந்த சுக்குன்றது என்னங்க? இஞ்சி தானே சுக்குவா மாறுது இல்லையா? அதுல ஒரு தோஷம் இருக்குது, குற்றம் இருக்குது. அந்த குற்றத்தை நீக்கிறது எப்படி? மேல சுண்ணாம்பை தடவுங்க. சுண்ணாம்பை தடவி நெருப்புல காய்ச்சினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து ஒரு கத்தி எடுத்து அந்த சுண்ணாம்பை சுரண்டி எடுத்துருங்க. அப்போ அந்த சுக்க பொடி பண்ணி ஒரு சிட்டியை எடுத்து அந்த தண்ணியில போட்டுக்கோங்க. 2 படி தண்ணியில இந்த சுக்க பொடியை போட்டு வச்சுக்கோங்க. இது முத நாள் இரவே செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மறுநாள் காலையில இந்த அகவலை நீங்க பாடுறீங்க அல்லது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, முடிஞ்சா நீங்களே பாடுறது நல்லது. அவ்வாறு பாடும்போது என்ன செய்யணும்னா, இந்த தண்ணியை முன்னால ஒரு பாத்திரத்துல வச்சுக்கணும். அந்த பாத்திரத்துல வச்சுக்கிட்டு நீங்க இந்த அகவலை பாடினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அகவல் என்பது என்ன? இறைவனுடைய வார்த்தை. அது பூரா மந்திரம். அந்த மந்திரம் இந்த தண்ணியில ஏறும். அந்த தண்ணி ஏறின உடனே நீங்க இன்னைக்கு குடிக்கிற தண்ணியை அதைத்தான் பயன்படுத்தணும். அதுல 1 டம்ளர் எடுத்து நீங்க குளிக்கிற இந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியோடு கலந்துட்டு குளிச்சிருங்க. உச்சந்தலை வழியா அந்த மந்திரம் உள்ள போகும். இப்ப கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றாங்க இல்லைங்களா குருக்கள், எப்படி பண்றாங்க? அது வெறும் கல்லு சிலை தாங்களே. கல்லு சிலைக்கு எப்படி பிராண சக்தியை கொடுத்து அது சாமி ஆக்குறாங்க? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பிராண பிரதிஷ்டை பண்றாங்கன்னு தெரியும். இங்கேயோ கங்கையில இருந்தோ காவிரியில இருந்தோ தண்ணி கொண்டாந்து ஒரு 10 சொம்புல வச்சிருவாங்க. 1 லட்சம் தடவை 1 கோடி தடவை இந்த ருத்ர மந்திரத்தையோ எதையாவது ஒரு மந்திரத்தை சொன்னா அந்த மந்திரம் போய் அந்த தண்ணியில இறங்கிக்கும். அந்த தெய்வம் அந்த மந்திர வடிவமாகத்தான் இருக்கு. அந்த சவுண்டு தான் அந்த தெய்வம். அந்த தண்ணியை கொண்டு போய் எங்க கலசத்து மேல ஊத்துவாங்க, கீழே அந்த கல்லு மேல தலை மேல ஊத்துவாங்க. அப்ப அந்த மந்திரம் உள்ளார போயிடும். இது நம்பிக்கை, இது நம்பிக்கை. இன்னும் இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்கன்னா, நீங்க பார்க்கலாம் சில தர்காக்களுக்கு முன்னால, இஸ்லாமியர்களுடைய தர்காக்களுக்கு முன்னால நம்ம இந்துக்கள் தாய்மார்கள் பல பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அது குறிப்பா வெள்ளிக்கிழமை. ஆனா எத்தனையோ டாக்டருங்களை பார்த்தும் இந்த நோய் குணமாகலைங்கய்யா, சரி நீ தர்காவுக்கு போய் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் ஊதிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த குரானை ஓதுவாங்க. குரான் அந்த அவங்களுடைய சாமியினுடைய வார்த்தைன்னு அவங்க நம்புறாங்க. அதை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓதுவாங்க. ஓதுன பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பாட்டில தண்ணி கொண்டு வாம்பாங்க. இந்த நோய் இருக்கிற குழந்தைங்களை கொண்டு போற தாய்மார்கள் வீட்டில இருந்து ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு போவாங்க. அந்த குரானை ஓதிய பிறகு, அந்த குரான் என்பது இறைவனுடைய வார்த்தை என்ற நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த தண்ணியில ஊதுவாங்க. அந்த குரானை ஓதும் போதே அந்த பாட்டில் தண்ணியை முன்னால வச்சிருவாங்க. அதுல அந்த இறைவனுடைய ஆற்றல் அந்த தண்ணியில இறங்கிடுச்சுன்னு ஒரு நம்பிக்கை. அதை என்ன செய்வாங்க, இந்தம்மா எடுத்துக்கிட்டு போ, இதை கொண்டு போய் குழந்தை கொடு, இந்த நோய் குணமாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கும் இது ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லிட்டு நம்ம அகவலை பாடுறோம். பாடுறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யறோம், பாத்திரத்துல வள்ளலார் சொன்ன புறப்புற அமுதம் என்று சொல்லப்படுகின்ற 5 லிட்டர் தண்ணியை 2 லிட்டர் தண்ணியாக சுண்ட காய்ச்சி அதுல கொஞ்சம் சுக்கு பொடியை போட்டு வச்சிடும். அப்ப இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தோட அகவல்ல இருக்கிற எல்லா மந்திரமும் அந்த தண்ணியில போய் சேருதுங்க. அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். அப்ப என்ன ஆகும், இறைவனுடைய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளார போகும், நம்ம மூளைக்குள்ளார போகும். நம்மளை அறியாமலேயே நாம் இறைவனுடைய சொந்தம் ஆகின்றோம். சார் இது இறைவனுடைய சொந்தம்ன்றது எப்படி சார் தெரியும்? திருக்குறள்ல கேள்வின்னு ஒரு அதிகாரம் இருக்குதுங்க. அந்த அதிகாரத்துல தான் சொல்றாரு, கடவுள் உனக்கு பேச்சாற்றலை கொடுத்திருக்கின்றான், தன்னை போலவே பேசுகின்ற நாக்கை கொடுத்திருக்கின்றான், வாக்கை கொடுத்திருக்கின்றான். அதை எப்ப நீ பயன்படுத்தலையோ நீ இன்னும் மனித நிலைக்கே வரல, நீ இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு ஒரு பாட்டுல திட்டுறாரு. இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாரு தெரியுங்களா, இந்த திருவருட்பா மாதிரி வேதங்களை நீ காதுல கேட்கலன்னா நீ செவிடன். என்ன திட்டுறாருங்க, செவிடன். அவர் சொல்றார், கேள்வியால் தோற்கப்படாத செவிங்கிறார். இந்த வேதம் போன்ற திருவருட்பா போன்ற இந்த ஞான மொழிகளை எந்த செவிகள் கேட்கவில்லையோ
கேட்காதவன் இந்த காதை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளு செவிடன், அவனுக்கு காது கொடுத்தது தப்புன்னு அடுத்த பிறவியில கடவுள் என்ன பண்ணுவார்? மனுஷ ஜென்மத்தை உனக்கு கொடுக்க மாட்டார். அப்ப கேள்வின்னா என்ன? இதுக்கு அர்த்தம் சொன்னது கேள்வின்னா வேதம். எந்த உரையாசிரியர்னு சொல்லல, வள்ளலார் தான் சொன்னார். பாம்பின் கால் பாம்பரி, திருவள்ளுவரனுடைய அறிவு வள்ளலாருக்குத்தான் புரிஞ்சது. கேள்வின்னா என்ன? கேள்னா சொந்தம். சொல்றாரு இறைவன் சொன்னானா, நீ கேள் மரப்பினும் நாம் உம்மை கைவிடோம் அப்படின்னு சொல்றாராம். இருக்கு, படிச்சு பாருங்க. நீ கேள் மறக்கினும், கேள்னா என்ன? நான் தான் உன் அப்பன், உண்மையான அப்பன்னு நீ மறந்துட்டு ராமையா பிள்ளையனுடைய மகன் தான் நான் முதலியாரு, நான் செட்டியாரு, இப்படி நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிறப்பா, உண்மையான அப்பா நமக்கு யாரு? சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். ஆக இறைவன் நினைவூட்டுகின்றான் வள்ளலாருக்கு, நீ சொந்தத்தை மறந்தாலும் நான் என்னுடைய சொந்தத்தை விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம புள்ள நம்மள மறந்து எங்கேயோ இருக்கிறான், நம்ம முற்ற முடியுங்களா சொந்தத்தை? அது மாதிரி இறைவன் தன்னுடைய பிள்ளையை கைவிட தயாராக இல்லை. இப்படியே சொல்றாரு இறைவன் வள்ளலார்கிட்ட. நீ கேள்மரப்பினும், கேள்னா என்னங்க? கேள்னா சொந்தம். நீ சொந்தத்தை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கேள்வின்னா என்ன? வீணா நிரந்தரமானது, நித்தியமானது அப்படின்னு அர்த்தம். இந்த தெருமுனையில ஒரு விநாயகர் இருக்காருங்க. அவருக்கு ஏன் விநாயகர்னு பேர் வைக்கிறாங்க? நாயகர்னா தலைவர், தலைவர்னா கொஞ்ச காலத்துக்கு தலைவராக இருப்பாங்க, அரசியல் தலைவர், சினிமா தலைவர். அப்புறம் இப்ப காந்தி யார் ஞாபகம் வச்சிருக்கிறா? எங்க காலத்துல நாங்க காந்திய தலைவராக ஏத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப யார்? இப்ப இருக்கிற பையனை போய் காந்தி யாருன்னு கேளுங்க, மறந்து போச்சு. அவனுக்கு வேற யாரோ தலைவரா தெரிகிறாங்க இல்லைங்களா? ஆனா விநாயகர் எங்க அப்பா காலத்திலயும் இருந்தாரு, இப்போ இருக்கிறாரு, எப்பவும் இருப்பார் இல்லையா? கடவுளுடைய உருவன்றதுனால வி நாயகர் அப்படியே போடுறோம். வி என்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம்? நிரந்தரமானது, நித்தியமானதுன்னு அர்த்தம். அப்ப கேள்னா சொந்தம், அதுக்கு பின்னால ஒரு வி சேர்த்துனா என்ன அர்த்தம்? நித்தியமான உறவு, நிரந்தரமான சொந்தம்னு அர்த்தம். அந்த நிரந்தரமான சொந்தம் வேதம் தான். வேதம்னா திருவருட்பாதான். அப்ப இறைவனை நமக்கு சொந்தமாக்குவது எது அப்படின்னா, இறைவனுடைய குணமாகிய பேச்சை, வாக்கை நாமும் கொண்டிருப்பதால் நாம் இறைவனுக்கு நிரந்தர சொந்தம் ஆகின்றோம். அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, கேள்வியால் தோற்கப்படாத செவினா வேதத்தை, திருவருட்பாவை கேட்காத காதுகளை கொண்டிருக்கும் மனிதனே நீ செவிடன். இதே மாதிரி ஷேக்ஸ்பியர், வெளிநாட்டு கவி, ஆங்கில கவி, அவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேரு ஒரு சாலையில போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல பியானோ வாசிச்சிட்டு இருக்கிறாங்க. பியானோ வாசிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல வீணை வாசிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், வாசிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் போறாரு, அவர் ஏதோ நல்லதான் இருக்குது, அது என்னன்னு நமக்கு தெரியலையேங்கிறாரு. என்ன ராகத்துல வாசிக்கிறான், என்ன தாளத்துல வாசிக்கிறான் ஒன்னும் தெரியல. இன்னொரு ஆளுக்கு தெரியுது, இது சி மேஜர், இ மைனர், அந்த ராகம் என்னன்னு தெரியுது, அது என்ன தாளம்னு தெரியுது, உள்ளார இருக்கிற நுட்பங்கள் எல்லாம் தெரியுது. நல்ல ஹார்மோனியா லயத்தோட வாசிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இசை ஒருவனுக்கு தெரிந்தால் அவனுடைய காதுகள்ல ரெட்டிப்பு பலன் ஏற்படுகின்றது. இசை தெரியாதவனுக்கு நல்லா இருக்குன்னு தெரியுமே ஒழிய என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் புரியாது. அது மாதிரி இந்த காதுகள் நம்ம எந்த ஒளியை கேட்கிறோம்? சினிமா பாட்டு கேட்கிறோம், வெத்து அரட்டைய கேட்கிறோம், பக்கத்து வீட்டு அம்மாவும் நம்மளும் பொழுது நீங்க பேசிட்டு இருக்கிற இந்த பயன்படாத வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் உண்மையாக இந்த காதுகள் எதை கேட்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான்? அருட்பா மாதிரி, அகவல் மாதிரி இறைவனுடைய மொழியை கேட்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப முதல்ல என்ன செய்யணுங்க? இறைவனுடைய மொழியாகிய இந்த வேத புத்தகங்களை நாம் காதால் கேட்க வேண்டும். அதனாலதான் கற்றில நாயினும் கேட்க. சார் நான் படிக்கலையே சார், நான் என்ன சார் பண்றது? படிக்க வேணாம். இப்ப இந்த சத் சங்கத்துக்கு வந்தா காதுல கேட்கலாம் இல்லைங்களா? காதுல கேட்கலாம் இல்லைங்களா? காதுல கேட்டாலே போருமே. காது வழியாக இது எங்க போகுது? உள்ளார போய் உயிருக்கு, ஆத்மாவுக்கு உணவாக போகின்றது இல்லைங்களா? அப்போ அகவலை 2 மணி நேரம், நம்ம 24 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல நாம் அகவலை கண்டிப்பாக படிக்கணும். சரி, இன்னொரு விஷயம் சொன்னேன். மற்ற வேதங்களில் சொல்லப்படாத
பல அரிய செய்திகளை வள்ளல் பெருமான் முதல் முறையாக நமக்கு சொல்லுகின்றார். ஏன்னா அந்த காலத்துல சொல்றதுக்கு அவங்களுக்கு இடமில்லை, நேரம் இல்லை, மனசு இல்லை. வள்ளலார் கருணாமூர்த்தியாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறைவனிடம் நேரடியாக சென்று இறைவா உன்னை பற்றிய தகவலை நான் இந்த பூமிக்கு சொல்ல வேண்டும் சொல்றார். இறைவன் வள்ளலாரை தேர்ந்தெடுத்ததே அதுக்காகத்தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விஞ்ஞானம் எல்லாருக்கும் தெரியும். அந்த விஞ்ஞானத்துல ஒரு கட்டம் வருதுங்க. 1859 1871 இந்த 2 வருஷங்கள்ல லண்டன் மாநகரத்துல டார்வின்ற ஒரு விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சு சொல்றாருன்னா, உலகம் தோன்றி 1450 கோடி ஆண்டுகள் ஆகுது. அப்புறம் உயிர்கள் தோன்றி 350 கோடி ஆண்டுகள் ஆகுது. ஒவ்வொரு உயிரா அப்படியே தோன்றி, முதல்ல தாவரங்கள் தோன்றி, அப்புறம் பிராணிகள் தோன்றி, பறவைகள் தோன்றி, கடைசியா 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னால மனித குரங்குகள் தோன்றி, மனித குரங்குகள்ல இருந்து மனிதன் வந்தான். இப்ப 20 லட்சம் வருஷமா தான் மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அவன் நிரூபிச்சான், இந்த சார்ல்ஸ் டார்வின் என்கிறார் வள்ளலாருடைய சமகாலத்துல. ஆனால் மனிதனிலிருந்து அடுத்தது எங்கே நம்ம போறது, மேல போறது எப்படி, இதெல்லாம் அந்த விஞ்ஞானிக்கு தெரியல. அந்த நேரத்துல வடலூர்ல வள்ளல் பெருமான் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு எப்படி மேலே போவது அப்படின்றத எழுதி வச்சார், உபதேசம் பண்ணார். இதெல்லாம் பூரா உபதேசம் தான். அவர் பண்ண உபதேசங்களை அந்த காலத்துல குறிச்சு வச்சதுதான் உபதேச குறிப்புகள் பூரா. எல்லாம் குறிச்சு வச்சுட்டு தானும் தன்னுடைய உடலில் அந்த செய்தியை செய்து நடத்தி காட்டினார். இது எந்த டார்வினுக்கும் தெரியாது. அப்படி எப்படி மேல போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வேத மொழியை பிடித்து கொண்டு போக வேண்டும். இந்த வேத மொழியை எப்படி சார் பிடிச்சுக்கிட்டு போறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல பாத்தீங்கன்னா திரு அருள் மெய்மொழி பொருள் விளக்கம்னு ஒரு கட்டுரை படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். இந்த திருவருள் மெய்மொழி பொருள் விளக்கம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் சொல்றாரு, சேக்கிழார் அப்படின்ற புலவர் பெரிய புராணம் எழுதினார். பெரிய புராணம் எதுங்க? 63 நாயன்மார்கள் திருத்தொண்டர்களை பற்றிய 63 கதைகள் இல்லைங்களா? சினிமா கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த திருத்தொண்டர் பெரிய புராண கதையை எழுதுறதுக்கு சேக்கிழார் முடிவு பண்றார். இறைவனாக கொடுக்கின்றான் அந்த ஆசையை. இறைவனுடைய திருவிளையாடல்கள். பெரிய புராணம் என்ன? புராணம்னா கதை. பெரிய புராணம்னா கடவுளினுடைய கதைன்னு அர்த்தம். இறைவனுடைய திருவிளையாடல்கள் அர்த்தம். இறைவன் எப்படி செயல்படுகின்றான்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே சில முயற்சிகளை செய்து வச்சிருந்தாங்க. என்ன முயற்சிகள்? ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், இதுல எல்லாம் இறைவனுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி சில ராமன், கண்ணன் இப்படிப்பட்ட அவதாரங்களை எல்லாம் வால்மீகி, கம்பன் போன்றவங்க எல்லாம் கொஞ்சம் அவதாரங்கள்ல இறைவன் பூமிக்கு வந்தா இப்படிதான் நடந்து கொள்வான் அப்படியெல்லாம் எழுதி வச்சாங்க. அதனாலதான் நம்மாழ்வார் என்ன சொல்றார்? கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றவரை கற்பாரோ. ஏன்னா ராமன் தான் முழுமையான 100% உண்மையே பேசி உண்மையே நடத்தையில் காட்டியவன் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு நாம வால்மீகி ராமாயணத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த காலத்துக்குள்ள அது போறோம். எப்படி? அவரு கறி சாப்பிடுறார், மான் கறி சாப்பிடுறார், மீன் சாப்பிடுறார், இப்படி சில குணங்கள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு புலால் சாப்பிடுறதே நாம ஒத்துக்கிறது இல்லை. அந்த காலத்துல வால்மீகியினுடைய காலத்துல அது தப்பு இல்லைன்னு நினைச்சாங்க. சரி, அதுக்காக அவர் பண்ணாரு. அதையெல்லாம் கம்பர் என்ன பண்றாரு? அதெல்லாம் அந்த பகுதியெல்லாம் இது நம்ம தமிழ் மரபுக்கு ஒத்து வராதுப்பா, புலால் சாப்பிடுற சமாச்சாரம் எல்லாம் வடநாட்டுல சாப்பிட்டு இருக்கலாம், இங்கே நமக்கு ஆவாதுப்பா அப்படின்னு விட்டுறாரு. அப்புறம் கண்ணனுடைய காலத்துக்கு வருகின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் 16,108 சம்சாரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். இது பெரிய அந்தப்புறமே இருக்கும் போல. ஒருவனுக்கு ஒருத்தின்னு ராமன் காலத்தில் இருந்த அவதாரம் அடுத்தது எங்கே வருதுங்க? 16,108 சம்சாரம்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை இன்னைக்கு ஏத்துக்க முடியுமா? தெரியாது. அடுத்தது கீதையிலையும் அந்த புருஷ சூக்தத்திலையும் என்ன சொல்றார்? 4 வர்ணங்களை நானே படைத்தேன். இப்படி எல்லாம் பின்னால வந்தவங்க இடைச்சர்கள் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ சில புலவர்கள் இறைவன் பூமிக்கு வந்தால் இப்படித்தான் நடந்து கொள்வான்னு கற்பனையில எழுதுனது. இவங்க பார்த்து ஒண்ணு எழுதல, கற்பனையில எழுதுனது. அதனாலதான் சாமி என்ன சொன்னாங்க? எதுவாக இருந்தாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும்.
அதனால கலையுரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கம் எல்லாம். அப்ப யார் சொன்னாலும் சரி, அதனால நம்ம உண்மையை மட்டுமே நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்றாங்க, இதெல்லாம் வேணாம், நாமளா கற்பனை பண்ற வேலையெல்லாம் வேணாம். இறைவா நீ என்ன சொல்ற நேரடியா சொல்லு, நீ சொல்றத நான் அப்படியே எழுதுறேன். அகவல் எங்க இருக்குதுங்க, எங்க போனா அகவலை பார்க்கலாம்? அருட்பெருஞ்சோதி அகவலை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க கண்ணாடி பெட்டிக்குள்ளார. எங்க போனா பார்க்கலாம்? வடலூர்ல தர்மசாலையில இப்ப போனா பார்க்கலாம், இப்ப போனா பார்க்கலாம். வள்ளலாரனுடைய கைப்பட எழுதுன அருட்பெருஞ்சோதி அகவல். ஆனா என்ன வேடிக்கை தெரியுங்களா, பேனா வள்ளலாருது, கடுக்காய் மையி வள்ளலாருது, அந்த வார்த்தைகள்லாம் வள்ளலாருது இல்லை, வேற யாருது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நேராக சொன்னது, உள்ளே இருந்து உணர்த்தியது, சாமி அப்படியே குறிச்சு வைக்கிறான். நான் சொல்லல, ஏன் எழுதுறாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? பாருங்க, பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டேன், பேனா எடுத்து வச்சுக்கிட்டேன், சொல்லுங்க உங்க வாக்குக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன், நான் வெறும் ஷார்ட் அண்ட் ரைட்டரு, நீங்க டிக்டேட் பண்ணுங்க நான் எழுதுறேன், இப்படியே சொல்றாரு. இப்படியே சொல்றாரு. உடல் வள்ளீர் உடல் வள்ளீர் என்னுள்ளிருந்து பாடல் தரவாருன்றார். ஐயா, கடவுளோட ஒரு சண்டை போடுவார், கோச்சிக்குவார், எல்லாம் செய்வார். ஏன்னா அந்த உரிமை இருக்குது, அப்பா மகன்ற உறவு இருக்குது, எல்லாம் செய்யலாம். உடல் வள்ளீர் சண்டை போட்டுக்கலாம், கூடல் வள்ளீர் அப்புறம் சமாதானம் ஆகிக்கலாம். இப்போ என்ன வேலை? இப்போ சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற வேலை கிடையாது. ஏன்னா பேப்பர்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நீங்க உள்ளார இருந்து டிக்டேட் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க, நான் எழுதுறேன். பாடல் தர வள்ளீர் வாரும். இப்ப நாம எப்படி எழுதுறோம்? இப்ப நானும் தான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன், எழுத்தாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எப்படி அவங்க மனசுல தோல்றதை எழுதுறாங்க. எழுதுறீங்களா? இன்னைக்கு பெரிய எழுத்தாளர் ஜெயகாந்தன், அவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஆங்காரத்திலிருந்து பிறக்கின்றது என்னுடைய எழுத்து. உண்மையை சொன்னதுக்காக அந்த ஆளை பாராட்டணும். ஆங்காரத்திலிருந்து தான், அவருடைய ஆணவத்திலிருந்து தான் அந்த எழுத்து பிறக்குது. அவர் இன்னைக்கு சொல்லல, திருவருள் மெய்மொழி பொருள் விளக்கம் படிச்சீங்கன்னா வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல இருந்து எந்த உணர்வுல இருந்து அவங்க எழுதுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார். ஆக மனிதர்கள் எழுதுகின்ற எழுத்து எங்க இருந்து வருது? அவங்களுடைய ஆணவத்திலிருந்து ஆங்காரத்திலிருந்து வருகின்றது. தேவர்கள் எழுதுகின்ற எழுத்து எங்கிருந்து வருது? அவங்களுடைய ஆங்காரத்திலிருந்து வருது. முனிவர்கள் எழுதுகின்ற எழுத்து எங்க இருந்து வருது? அவங்களும் ஆணவத்தை முழுமையா ஜெயிச்சவங்க இல்ல, அங்க இருந்தும் அங்காரத்தில் இருந்து தான் வருது. அதுக்கு மேல மூவர்கள் இருக்கிறாங்க, மூவர்களையும் ரெண்டா பிரிக்கிறார். மால் அயன், பிரம்மாவும் விஷ்ணுவும் அவங்க எங்க இருந்து எழுதுறாங்க? பிரகிருதி என்கின்ற இடத்திலிருந்து அவர்கள் எழுதுகின்றார்கள். அப்புறம் ருத்ரன், ருத்ரனுடைய சிவனுடைய அம்சம் கொஞ்சம் கீழே இருக்கிற குட்டிசாமி, அந்த ருத்ரன்ல இருந்து எழுதுகின்ற வேதங்கள் எங்கே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட மாயையிலிருந்து வருது. அதுக்கப்புறம் சதாசிவ நிலையில இருந்து எழுதுகின்ற பொழுது சுத்த மாயையிலிருந்து வருகின்றது. ஆக வேதங்கள் ஆகமங்கள் இதுல இறைவனுடைய மொழி நேரடியாக வந்திருக்குதா அப்படின்னு சொன்னா இல்லை, அதுல கொஞ்சம் கலப்படம் இருக்குது. அந்த கலப்படம் இருக்கிறதுனாலதான் ஜாதி உண்டு, சமயம் உண்டு, வர்ணாசிரமம் உண்டு, இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் இருக்கு. இன்னும் அதர்வண வேதங்கள் பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியத்துக்கு என்ன மாற்று அப்படின்னு சொல்லி மந்திரங்கள்லாம் வருது. இந்த ஒன்றையனா மந்திரவாதி இருக்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் கூட அதுல வருது. ஆகமங்கள்ல பாத்தீங்கன்னா கட்டடக்கலை மாதிரி இந்த உலகியலுக்கு தேவையான செய்திகள் எல்லாம் வருது. ஆக இதெல்லாம் இறைவனுடைய நேரடியான வார்த்தை என்று நாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இருக்கு. ஆனா சில ரிஷிகள் எழுதி வைத்தது, சில முனிவர்கள் எழுதி வைத்தது, சில தெய்வங்கள் எழுதி வைத்தது, இவற்றினுடைய தொகுப்பாகத்தான் இந்த வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் இருக்கின்றன. முடிவான கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய வார்த்தை அவற்றில் இல்லை. சரி, அந்த முடிவான வார்த்தையை அடையாளம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த திருவருள் மெய்மொழி பொருள் விளக்கத்துல சாமி சொல்றாங்க. இந்த சேக்கிழாருக்கு பெரிய புராணம் எழுதுன்ற ஒரு எண்ணம் வருது. வந்த உடனே இவ்வளவு பெரிய விஷயத்த இறைவன் பூமியில அடியார்களுக்கு எவ்வாறு அருள் பாலித்தான் அப்படின்றத நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி நேரா சோழ நாட்டில இருந்து சிதம்பரத்துக்கு வர்றார். சிதம்பரத்துக்கு வந்து அழுகுறாரு இறைவன்ட்ட, நடராஜ பெருமானே இவ்வளவு பெரிய செய்திய வேலையை என்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு அதுக்கு அருகதை இருக்குதா?
உன்னுடைய செயல் எப்படி இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி அதை எழுதுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு அழுகின்ற பொழுது ஆணவம் சுத்தமா கரைஞ்சு போகும். ஆணவம் சுத்தமா கரைஞ்சு போகும். அப்போ இறைவன் நினைக்கின்றான், மகனே உனக்கு நான் தகுதியை தருகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி வாக்கு வருதுங்க. அந்த அசரீரி வாக்கு வந்தது பெரிய புராணத்திலேயோ மற்ற சாத்திரங்களோ சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய விளக்கம் சொல்லல. என்ன அசரீரி அப்படின்னா சாமி தான் சொல்றாங்க, உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் அப்படின்னு அந்த பாட்டு, முதல் பாட்டு இல்லைங்களா? அதுல உலகெல்லாம் என்கின்ற சொல் அசரீரியாக சிதம்பரம் கோயில் பூரா கேட்டுச்சு. அந்த பூசாரிங்க கேட்டாங்க, நம்ம மாதிரி சாமி கும்பிட போன பக்தர்கள் கேட்டாங்க, அங்க இருந்த கல் சிலைகளாக இருக்கின்ற தேவர்கள் கேட்டாங்க, செவரெல்லாம் கேட்டுச்சு, எல்லாரும் கேட்டாங்க. என்ன, எந்த வார்த்தைய? உலகெல்லாம். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் புறத்துல எல்லாரும் கேட்டாங்க, வெளியிலேயே எல்லாருக்கும் கேட்கிற மாதிரியே அந்த அசரீரிய சத்தம் கேட்டுச்சான். ஆனா வெளியில கேட்டுட்டு உள்ளார சைக்கிழாரனுடைய மனசுக்குள்ளார உணர்ந்தோதற்கரியவன் அப்படின்னு அவருடைய அகத்துல கேட்டுச்சான். பொதுமக்களுக்கு கேட்டது என்ன? உலகெல்லாம். எத்தனை உலகங்கள் இருக்கு? ஐயா ஒரு பெரிய பட்டியல் தர்றார், 2000க்கும் மேல ஒரு பெரிய பட்டியல் தர்றார். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு உலகம் தான் இருக்கு. ஆனால் இன்றைய விஞ்ஞானி என்ன சொல்றான் தெரியுங்களா? இன்றைய விஞ்ஞானி, ஒரு விஞ்ஞானி சொல்றான், நான் 220 உலகங்களை அடையாளம் கண்டிருக்கிறேன், 220 டைமென்ஷன்ஸ் சொல்றான். இன்னொரு விஞ்ஞானி சொல்றான் 220 அதுக்கு கணக்கே கிடையாது, இத்தனை விதமான உலகங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்குதுன்னு கணக்கே கிடையாது. இதெல்லாம் இப்போ மெனி வேர்ல்ட்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம், பேரலல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம். யூனிவர்ஸ்ன்றதே தப்பு. பிரபஞ்சத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் ஒன்றுதான் அப்படின்னு. இப்ப என்ன சொல்றான்? யூனிவர்ஸ்னு சொல்லக்கூடாது, மல்டிவர்ஸ்னு சொல்லணுங்கிறான். இந்த பிரபஞ்சம் மாதிரி எத்தனையோ கோடானு கோடி பிரபஞ்சங்கள் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, நம்ம புலனுணர்வுக்கு அது எட்டல. மல்டிவர்ஸ். இப்ப விஞ்ஞானிகள் சொல்றான். இவங்கெல்லாம் சொல்ற விஷயங்களை, இந்த விஞ்ஞானிகள் இன்றைக்கு சொல்லுகின்ற விஷயங்களை 150-160 வருஷத்துக்கு முன்னால உலகெல்லாம் என்ற சொல்லுக்கு இட்ட மெய்மொழி பொருள் விளக்கம் சொல்லி 2000 சில்லற உலகங்களை சொல்லி இனி விரிக்கில் பெருகும் என்று அஞ்சி விடுத்தோம். இன்னும் நிறைய இருக்குப்பா, சொல்றதுக்கு பேப்பர்ல இடம் இல்லைன்னு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஐயா. அப்ப இவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கணும்? சரி, நாம விட்ட இடத்துக்கு வருவோம். அந்த உலகெல்லாம் என்கின்ற சொல் வெளியே ஒழித்தது, உள்ள என்னாச்சு? உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு அவருடைய ஆத்மாவுல, உயிர்ல அது போய் உணர்த்துச்சான். இந்த ரெண்டுக்கும் காரணம் சொல்றாரு. அதை படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. ஏன் புறத்துல எல்லாருக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, புறக்கரணங்களை சுத்திகரிக்க விரும்பினார். புறக்கரணங்கள்னா என்னங்க? மெய்வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் சுத்தமாய் போச்சு.